அனைவருக்கும் வணக்கம். இந்த ரோட்டோர கடைகளில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே ஒரு 100 பேரை அவங்க ஆய்வு பண்றாங்க. தினந்தோறும் ஏன்னா ரோட்டோர கடைகள் மழை அடிச்சா லீவ் விட்டாகணும், பயங்கரமா வெயில் அடிச்சாலும் அங்க வச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி அந்த குடும்பத்தை நடத்துறாங்க அப்படின்னு சர்வை பண்ணாங்க. அதுல சர்வே பண்ணும்போது உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிறிஸ்டியன் அவர் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு 5 வருடம் கிட்டத்தட்ட அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ நைட்டு கடை வைக்கிறாரு. நைட்டு கடை வைக்கும் பொழுது மீந்து போறத அப்போ இருக்கிற நாய் பூனை போட்டுட்டு போறாரு. அதை வச்சிருந்து காலையில அங்க இருக்கிற குளத்துல இருக்க மீன் காக்காக்கு எல்லாமே போட்டுருவாரு. ஸோ மீந்து போனதை எப்போதுமே அவர் திரும்ப ரீயூஸ் பண்றதே கிடையாது. மாவு மீந்தா கூட அந்த மீந்திர மாவு மொத்தமா இட்லி சுட்டு கொண்டு போய் கொடுத்துரு, அதை பண்றதே இல்லை. இது ஒரு வழக்கமா வச்சிருந்தார். ஸோ ஒரு சில நாட்களுக்கு பிறகு, ஆண்டுகளுக்கு பிறகு அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் வர்றதுக்காக அந்த மீன்களும் அந்த பறவைகளும் அங்க இருக்கிற நாய் பூனைகள் எல்லாம் அந்த பசியோட பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவர் என்ன நினைக்கிறார், நம்ம போயிட்டு மீந்ததுக்கு அப்புறம் போட்டது தானே சாப்பிடுது அப்படிங்கிறதுனால ரிவர்ஸ் பண்ணார். எப்போ கடைக்கு போறோமோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு, இட்லி என்ன இருக்கோ முதல்ல அதுக்குன்னு ஒரு இதை எடுத்து வச்சிருப்பாரு, அது ஃபுல்லா கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் சொல்றாரு, அது போன்று நான் ஆரம்பித்த பொழுது, இப்போ ஒரு நாளைக்கு 10 கிலோ மாவு போடுறாரு அப்படின்னாக்க, அந்த விஷயம் எப்போ ஆரம்பிச்சாரோ அந்த நாட்களில் இருந்து அவர் ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு மேலாக அவரு எத்தனை கிலோ மாவு அரைக்கிறாரோ அத்தனை கிலோ கரெக்டா தீர்ந்து போயிடும். ஒரு நாள் கூட 35 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அவருக்கு மீதம் வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட்ல அவர் பண்ணிட்டு பண்ண இது ப்ராக்டிஸா பண்ணிட்டு இருக்கும். சில நாள் என்ன அவருக்கே டவுட் வந்துருச்சு, ஒருவேளை கரெக்டா எல்லாமே இருக்குன்னு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, வழக்கமா 10 கிலோ 15 கிலோ போடுறது 50 கிலோ போட்டிருக்காரு. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், ஆனா இதுல மீறவே இல்லை, இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கும்போது மீறவே இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அதிகமா போடுறாரு. 50 கிலோ கிட்டத்தட்ட மாவு அரைக்கிறார். சரி, வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இதை செஞ்சு பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு செஞ்சு பார்த்துக்கும் பொழுது கரெக்டா 10 கிலோ 15 கிலோ மட்டும் அன்னைக்கு 20 கிலோ கிட்டத்தட்ட போகுது, பாக்கி 30 கிலோ தீர்ந்து போயிடும். அப்புறம் என்ன சொல்றாரு, அப்போ யதார்த்தமா தான் நடக்குது, அப்ப நம்ம தர்மம் செஞ்சு செய்யறதுங்கிறது யதார்த்தமா தான், அதுக்காக பெரிய ரிவார்டு ஒன்றும் கிடைக்கல அப்படின்ட்டு கடையை மூட போறாரு. மூட போற நேரத்துல அங்கிருந்து ஒரு 4 பஸ்ல இருந்து டிராவல் டூரிஸ்ட் வராங்க. டூரிஸ்ட் இறங்கி, நாங்க எங்கெங்கயோ ட்ரை பண்ணோம், இங்கேயும் கடையில சாப்பாடு இல்லை, நீங்க பண்ண முடியுமா, உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னும் போது அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. கரெக்டா போடுறாரு, இட்லி போடுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அத்தனை பேருக்கு வச்சு ஒரு 1.5 hour 2 hours கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிக்கிறாரு. கரெக்டா தீருது. அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் அவங்க ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க, நீங்க இப்படி பண்றீங்களே, இப்ப திடீர்னு 50 கிலோ போட்டு அன்னையில இருந்து என்ன பண்றாரு, 50 கிலோ போடுறது இல்ல. இப்ப நானா இருந்தா என்ன பண்ணுவேன், டெய்லி 50 கிலோ போட்டுட்டு அப்போ ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இல்லையா. இப்ப 10 கிலோ போடுறோம், 50 கிலோ போடும்போது பிசினஸ் சேல்ஸ் நிறைய எடுக்கும், அப்போ பண்ணலாமே அப்படிங்கும்போது ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க, நீங்க டெய்லி 50 கிலோ போட வேண்டியதானே அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தியது, எனக்கு தேவையானது எதுவோ அது எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய லைஃப்ல எனக்கு எது தேவையோ அது எனக்கு கிடைக்குது, நான் திருப்தியா இருக்கேன், நான் மற்றவர்களுக்கு கொடுக்குறேன், என்னை சுற்றி நம்பி இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகளுக்கு போதுமானதை நான் கொடுத்துக்கிட்டு, இந்த லைஃப்ங்கிறது எனக்கு போதுமானது. இதை நான் இறைவனை சோதிச்சிருக்கேன். 10 கிலோ விற்கக்கூடிய இந்த கடையில 50 கிலோ போட்டு நான் வித்திருக்கேன். அதே மாதிரி 35 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட மீதி நான் போனதே கிடையாது. அப்போ தர்மம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு இட்ட பணிகளில் மிகச்சிறந்த பணி. ஒருவர் தர்மம் சரியாக செய்ய தொடங்கினால் அவர்களுக்கு எந்த தோல்வியும் இல்லை, சோகமும் இல்லை, பாதிப்பும் இல்லை, நோய்களும் இல்லை. அவர் 35 வருஷமா இந்த அதுக்கும் பண்ணல, அவங்களும் அவங்க ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே இல்லை. இது ஜேர்னலிஸ்ட் அவங்க பண்றாங்க. அதாவது 100 பேர் சர்வே பண்றாங்க. இந்த 100 பேர்லயும் ஒவ்வொருத்தருக்குமான வித்தியாசமான பதிவுகள் இருக்குது. அப்போ இட் இஸ் பி வெரி கிளியர். நீ தர்ம நான் நிறைய கொடுத்து கொடுத்து இது எங்க பிரச்சனை வரும்னா, தர்மம் செய்வதை பற்றி ஒரு ஒய்ஃப் கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நம்மால கொடுத்து கொடுத்தே காலி பண்ணிட்டாரு, தர்மத்துக்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட கான்ட்ரவர்சி. அப்போ நமக்கு நிறைய வரல அப்படிங்கும்போது இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். அப்போ முதலில் தர்மம் செய்வதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, நமக்கு எல்லா நன்மைகளும் கிடக்கிறது. உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதே தர்மம் தான்.
அதனாலதான் நான் பல முறை திரும்ப திரும்பி சொல்வது, எத்தனை முறை வேண்டாம் லட்சக்கணக்கான முறை நான் சொல்வது, நான் வந்து அகத்திய சிதரை வந்து ரொம்ப ரொம்ப ஒர்ஷிப் பண்றதுல ரொம்ப பிடிச்ச நிறைய விஷயத்துல அது ரொம்ப பிடிச்ச வாசகம்ங்கிறது நான் திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு பல தடவை சொல்ற விஷயம். அவர் சொல்றாரு, நீங்க ஒரு நாளுக்கு 24 மணி நேரமும் கடவுளை பூஜித்து அர்ச்சனை செய்து கடவுளை வேண்டி கும்பிட்டுக்கிட்டுலாம் இருக்கிறதை விடவும், நல்லா மென்ஷன் பண்றாரு, கடவுளே இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் தர்ம சிந்தனையோடு மற்றவர்களுக்கு தர்மம் செய்து வாழ்ந்தால், ஹைலைட்டா எனக்கு பிடிச்சதே அகத்தி சித்தத்தை பிடிச்சது அடுத்த வரி சொல்றாரு, கடவுளும் உங்கள் பின்னால் கையேந்தி வருவார் அப்படின்னு சொல்றாரு. ஐ நெவர் பிலீவ் சச் எஸ் எ வேர்ட். ஒரு கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு பின்னாடி வருவாரா, இந்த வார்த்தை இப்படி வந்து அவர் வந்து சாதாரண இல்ல, கடவுளுடைய அடுத்த கட்டத்துல இருக்கார். அவரும் அவர் இறைவன், தூதர். இந்த எல்லா பொறுப்புகளையும் அப்படியா வாய்ஸ் சரியா இருக்குதா? பிரேக்கிங் ஆகுதுன்னு இருக்காங்க. சரியா இருக்குங்க. சரியா இருக்கா? நன்றி. ஒரு சிலருக்கு எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன், பட் சரியாக தான் இருக்குது. அப்போ தர்ம சிந்தனையோடு இருக்கின்ற பொழுது நிச்சயம் நமக்கு நன்மைகள் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது ரியாலிட்டியா அந்த பதிவுகளோட இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். அதுல இன்னொரு விஷயம், அந்த இப்போ நம்ம இன்னைக்கு ஆக்சுவலி செஷன்ஸ்ல கொடுத்திருக்கிறது, ஒருவர் ஒரு பிறவியில் இருந்து அடுத்த பிறவி, இந்த மறுபிறவியில் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இல்லாதவங்க அப்படி யாராவது இருக்கீங்களா? மறுபிறவியை பற்றி உங்களுடைய கருத்து? மறுபிறவை பற்றி யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. பாலசுப்ரமணியன் சார், மறுபிறவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஐயா, போன பிறவி செஞ்சதுதான் இந்த பிறவியில அதை செயல்படுத்திட்டு இருக்கோம். அது என்னென்ன பண்ணமோ அதோட இதுதான் எனக்கு கருத்து. நான் இந்த பிறவியில பண்றதுதான் அடுத்த பிறவிக்கு போகுது, அதுதான் என்னோட கருத்து. அதே மாதிரி கான்சியஸ் சப்கான்சியஸ் சொன்னீங்க ஐயா, அதுல வந்து நமக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை கான்சியஸ் எடுத்துட்டு போகும்போது அது நிச்சயம் நிறைவேறும். நன்றி. ஓகே, நன்றி, போதுமானது. மகிழ்ச்சி. இப்போ ஏற்கனவே நான் சொன்னது, புத்தர் வந்து சொல்றாரு, வெரி தெளிவாக சொல்றாரு. அதாவது ஒரு சின்ன கதையின் மூலமா சொல்லணும்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு திருடன் ஒரு அரண்மனையில திருடிட்டு நிறைய பவுன் எல்லாமே திருடிட்டு ஓடுறான். பின்னாடி வந்து காவலர்கள் துரத்திக்கிட்டு வர்றாங்க. துரத்திக்கிட்டு வரும்பொழுது அங்க தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தரோட புத்த பீட்சு சொன்ன கதை, அந்த துறவியினுடைய அந்த குடிசைகளை போய் ஒளிஞ்சுக்கிறான். எல்லாருமே தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய தியான மண்டபம். அதுல போய் ஒளிஞ்சிக்கும் பொழுது அவங்க வந்து சர்ச் பண்றாங்க. சரி, இந்த தியான மண்டபத்துல வந்து தியானம் செய்யற இடம், திருடர்கள் இங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போன உடனே அந்த துறவி வந்து கேட்கிறார், அவனை திருடன் கண்ணன் முடிச்சுட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா கவனிங்க, இதனுடைய சிறந்த பதிவு, நீங்க திருடுறது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சிரிக்கிறான் இந்த திருடன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை அப்படின்னு, இதற்கான தண்டனை உனக்கு வரும்ன்றாரு. அதெல்லாம் அந்த தண்டனைலாம் கிடைக்கவே கிடைக்காது. பாவம் என்பதும் கிடையாது, புண்ணியம் என்பதும் கிடையாது. பி பிரசன்ட், நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான பலன் கிடைக்குது. இப்ப நான் திருடுறேன், அவன் போயிட்டான், நான் தப்பிச்சிட்டேன்னா இதோடைய பெனிஃபிட் எல்லாம் நான் அடைஞ்சிக்கும், மாட்டிக்கிட்டேன்னா அடி வாங்கும், அவ்வளவுதான். இதுல வந்து பாவம் புண்ணியம், பாஸ்ட் லைஃப் ப்ரெசன்ட் லைஃப் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் அவர் சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஏன் இதை தெளிவா உறுதியா சொல்றேன்னா, என்னுடைய தாத்தா இதே ஊர்ல இருந்தாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கான லேண்டு வாங்கி அந்த லேண்ட்ல ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சு பெரிய பண்ணை வச்சு இந்த இந்த ஊருக்கே பெரிய பணக்காரரா மாறினார். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசும்போது அவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டான். அந்த கையெழுத்து வாங்கும்போது டோட்டல் சொத்தையும் அவன் பேர்ல எழுதி வாங்கிட்டான். இவருக்கு அந்த அளவுக்கு படிக்க தெரியல, அவன் எழுதி வாங்கிட்டு போது சொத்து பூரா அவனுக்கு மாறிடுச்சு. அப்போ மாறின உடனே திரும்ப அதை கேட்டு கேட்டு அவன் கொடுக்கலங்கும் போது அந்த மன உளைச்சலில் இறந்து போய்விட்டார். நல்லா கவனிச்சிங்க, இவருடைய சொத்து பூரா அவன் எடுத்துக்கிட்டான், ஏமாத்திட்டான். இவரு அதுக்கப்புறம் அந்த மன உளைச்சல் இருந்தாரு. அப்புறம் சொல்றாரு, அதே பாதிப்புல எங்க அப்பாவும் விழுந்தாரு, எப்படியாவது மீட்க முடியும்னு பார்த்தாரு, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாரு.
எங்க அப்பாவும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டார், பெரிய லெவல்ல வர முடியல. பட் அவர் இறந்துட்டாரு. இப்போ நான் வந்து நிறைய வேலைக்கு போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த வேலையுமே என்னால பண்ண முடியல. ஒருவேளை சாப்பாட்டுக்கு மென்ஷன் அண்டர்லைன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட என்னால வழி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பட் உண்மையிலேயே எங்க தாத்தா அவரே சுயமா உழைத்து சம்பாதிச்சார். கடவுள் இருக்காருன்னா எனக்கு எப்படியாவது எனக்கோ எங்க அப்பா உட்கார்ந்தது வந்திருக்கணும், வரல, அந்த ப்ராப்பர்ட்டி வரல. அப்படியே டிட்டோ ஆப்போசிட் போனா, எங்க தாத்தாவை ஏமாத்தினார் இல்லையா, அந்த ஏமாத்தினவன் ரொம்ப எங்க தாத்தாவுக்கு ஈக்குவலா அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த தாத்தாவோட பையன், அவர் அப்பா செட்டில் இருக்கிறவன், அவனும் நல்லா தான் இருந்தான். அதன் பிறகு இப்போ எனக்கு ஈக்குவலா இருக்க அந்த பேரன், அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் குனியறது கூட இல்ல, நிமிர்றது கூட இல்ல. அவனுக்கு ஏற்கனவே இருந்தது பல மடங்கு சொத்து இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அவன் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கவலைங்கிறதே கிடையாது அப்படின்னுட்டு அவர் கேட்கிறார். இங்க எங்க தர்மம் வந்தது, இங்க எங்க பாவம் வந்தது, இங்க எங்கே புண்ணியம் வந்தது? உண்மையில் கடவுள் இருப்பதாக இருந்தால், பாவம் செய்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால், எங்க தாத்தாவை ஏமாற்றியவர்களை அவர் தண்டிச்சிருக்கணும், இல்லைன்னா அவங்க பையனை தண்டிச்சிருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் கடவுள் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த பேரனையாவது தண்டிச்சிருக்கணும். ஆனா அந்த கேட்டகரியில எல்லாருமே இருக்க 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 ரொம்ப சந்தோஷமா, ஹைலைட்டா எனக்கு சமமாக இருக்கக்கூடிய ஏமாற்றியவனுடைய பேரன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். ஒரு வேலை கூட செய்யறது இல்ல, துரும்ப எடுக்கிறது கூட குனியறது இல்ல. இதுல எங்க பாவம் செஞ்சா தண்டனை கிடைக்குது, புண்ணியம் சார் செஞ்சா வாய்ஸ் நல்லது பிரேக் கிடைக்குது, ஆகுது. சாரி அப்படின்னு அவன் கேள்வி எழுப்புறான். இதுக்கு யாராவது உங்கள பதில் சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசா யாராவது கேட்போம். குழந்தைவேலு சார், இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இது கேள்வி புரியுதா எல்லாருக்கும்? புரியுதுங்க. கேள்வி புரியுது, ரொம்ப நன்றி. குழந்தைவேலு சார், பதில் சொல்ல முடியுமா? எனக்கு ஐடியா இல்லைங்க. ஐடியா இல்லை, சூப்பர், நன்றி. எதுக்கு இந்த பொறுப்பு இன்னொருத்தட்ட ஒப்படைச்சிருவோம் அப்படின்ட்டு. இல்லைங்க, அப்படி இல்ல, இல்ல என்னால இல்ல, அனுமானிக்க முடியல. இது பெரிய விஷயம். நமக்கு தெரியாத ஒன்றை தெரியவில்லை என்று ஒற்றுக்கொள்வது அறிவினுடைய உச்சம். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் இடத்துல. இப்போ உங்களோட ஃபீல்டில் நீங்க பெரிய லெவலா இருப்பீங்க. ஒருவேளை நான் ஏற்கனவே முன்னாடி படிச்சிருந்தனால எனக்கு திடீர்னு நீங்களே கேள்வி கேட்டா எனக்கும் அப்படிதான் தெரியும். சோ இதுல வந்து கோபால் மேடம், நீங்களே சாந்தி மேடம், நீங்க சொல்லுங்க. நீங்க தான் நம்ம யூடியூப் நிறைய பாத்துறீங்க, ஏற்கனவே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி சரியா? சார், நம்ம இளங்கோ சார்னுடைய யூடியூப் பார்த்ததுல நான் தெரிஞ்சுக்கிட்டது, அந்த மாதிரி சொத்துக்கள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய தாத்தா கிட்ட இருந்து போனது அவருடைய கர்மாவா இருக்கலாம் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மகிழ்ச்சி. சரி, ஓகே. இந்த கேள்விக்கான விடையை நாளை செஷன்ல பார்ப்போம். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். டாக்டர் வந்துட்டாங்க, நிகழ்ச்சி கண்டினியூ ஆகும். அனைத்து சகோதரர்களுக்கு வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, ஏன் நீங்க வந்து பிறவிகளை பத்தி பேசுறீங்க, முற்பிறவிகளை பத்தி பேசுறீங்க, பாஸ்ட் லைஃப்ல பண்ண கர்மா நம்மளை அஃபெக்ட் ஆகுது. ரைட், ஓகே. பாஸ்ட் லைஃப்ல பண்ண குட் கர்மா நம்ம அஃபெக்ட் ஆகுது. முதல்ல ஒரு பிறவி பிறந்திருப்போம்ல, ஃபர்ஸ்ட் பிறவி, பாவங்களே எதுவுமே இல்லாம முதல்ல ஒரு பிறவி எடுத்திருப்போம்ல, அந்த பிறவி எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன், நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். முதல் ஆத்மா முதல்ல அந்த பிறவி எடுக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. ஆசன்டி சாரை கொஞ்சம் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவர் கைட் பண்ணுவார். ஏற்கனவே போட்டிருக்கேன், பாருங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் திருப்பவும் கேளுங்க, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஏற்கனவே போட்டிருக்கேன், முதல் பிறவி இருக்கிற ஆத்மா எப்படி இருக்கும், அது ஏன் முதல் பிறவியில இருக்கிற ஆத்மா வந்து அதுக்கு மேல எப்படி கர்மாவை சேர்த்துக்குது, அதனால எப்படி சஃபர் ஆகுது, அவங்க லைஃப்ல எப்படி இருப்பாங்கன்னு பத்தி பேசுறேன், பாருங்க.
சப்போஸ் கிடைக்கலன்னா ஆர்சிஎம் சாரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் உங்களை ஹெல்ப் பண்ணுவார். அடுத்தது இன்னைக்கு ஒரு கேஸ் பார்ப்போம். குணமான கேஸை பற்றி டெய்லி ஒன்று ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறனால சொல்லுவோம். ஒரு 20 இயர்ஸ் பேக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தார், அசோக் ஜோஷின்னு பேர், வெஸ்ட் பெங்கால். அவர் தலைவலின்னா எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும். எந்த டைம் வரும்னு சொல்ல முடியாது, எந்த டைமில் போகும்னு சொல்ல முடியாது. சில டைமில் 1 hour இருக்கும், சில டைமில் 2 hours இருக்கும், சில டைமில் வந்து 4 கணத்துலையும் இருக்கும். அவர் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது. சார் நான் வந்து ஃபாரின்கெல்லாம் கூட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், இங்கெல்லாம் போய் பார்த்துட்டேன், இங்கே சென்னை வந்து இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு நிறைய சைக்காட்ரிஸ்டையும் பார்த்துட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஃபிசிக்கலாக பார்க்குறாங்க, எல்லா ரிப்போர்ட்ஸும் கரெக்டாக இருக்குது, எல்லா ரிப்போர்ட்ஸும் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த குறையுமே இல்லை. என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கோ அத்தனை ரிப்போர்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து தலைவலி மட்டும் வருது, அது க்யூரே இல்லை, என்ன பண்ணான்னு தெரியல. ஃபாரின்கெல்லாம் கூட போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் ஐஏஎஸ் சர்வீஸ் இருக்கிறனால இந்தியாவில் ஃபேமஸான எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, முடியல. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, சைக்காட்ரிக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சைக்காட்ரிக்கில் போய் பாருங்க, அதில் மனநிலை பாதிக்கப்பட்டு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். சைக்காட்ரிஸ்டும் போய் பார்த்துருக்காங்க, அங்கே அவங்களும் மருந்து கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுருக்காரு. பட் சைக்காட்ரிஸ்ட் ரெஃபர் பண்ண மெடிசன் சாப்பிட்டா அந்த ட்ரௌசியாக இருக்குது சார், அப்படியே ஒரு டல்லாக இருக்குது, ட்ரௌசியாக இருக்குது, டைமுக்கு ஆஃபீஸ் போக முடியல, எழ முடியல, அப்படியே ட்ரௌசியாக தூக்கமாக இருக்க முடியும், பட் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் தலைவலி வராமல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் எப்படியே கேள்விப்பட்டு என்கிட்ட வராரு. சார் இப்போ வந்து சென்னை டி நகர் ரங்கநாதர் தான் என்னோட கிளினிக் இருக்குது. அந்த ரங்கநாதர் அவரோட சீக்கிரம் டக்குனு உள்ள, ஏன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். காரை பக்கத்து இருந்தால் போட்டு ஒரு நாள் வராரு, அவர் பிஏ தான் கூப்பிட்டு வர்றாரு அவரை. என்ன விஷயம்னா மாதிரி சொல்கிறாரு, ஆனால் எனக்கு நம்பிக்கை வரும்னு, எனக்கு நம்பிக்கை இல்லை டாக்டர், இதில் எப்படி க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய பிஏ வந்து ரொம்ப ரெஃபர் பண்ணி உங்களை கூப்பிட்டு வந்தார், உங்களால் பண்ண முடியும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். ஆனால் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லாமல் போய் எல்லாமே பார்த்துட்டேன். பாஸ்ட் 25 இயர்ஸ் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏதோ இவர் வந்து புதுசாக பிஏ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க போல தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தவர், கலெக்டராகவும் இருந்தவர், இங்கே செக்ரட்டரியேட்லேயும் ஒர்க் பண்ணவர். அவர் கலெக்டராக இந்த டைமில் தான் வந்தார். என்னுடைய பிஏ வந்து சொன்னார், சார் சரி பார்ப்போமே, அவர் திருச்சிக்காக பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பிஏனுடைய கம்பல்ஷனால நான் வந்தேன் சார் அப்படின்னு. அவர் வந்து கிளைர்வாயன்ஸில் பார்க்கும் பொழுது என்ன விஷயம் அப்படின்னா, அவர் பாஸ்ட் லைஃப்பில் ஒரு மர்டர் பண்ணியிருக்கார், கொலை பண்ணியிருக்கார். செவுத்தில் வாலில் போட்டு அடித்து, தலையை அடித்து அந்த ஆத்மா இறந்துருக்கு. பட் அவர் வந்து ஒரு பெரிய ஜமீன்தாராக இருந்தனால, பாஸ்ட் லைஃப்பில் பெரிய ஜமீன்தாராக இருந்தனால அவர் வந்து ஒன்றும் எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. அவர் அந்த கொலையும் பண்ணிட்டு அந்த பாடியை கொண்டு வந்து ஹவுரா பிரிட்ஜிலிருந்து மேலேருந்து ஆற்றுல போட்டார். ஹவுரா பிரிட்ஜிலிருந்து ஆற்றுலையும் போட்டார். பாஸ்ட் லைஃப்லையும் அவர் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் பிறந்திருக்கார், இந்த லைஃப்லையும் வெஸ்ட் பெங்கால் தான் பிறந்திருக்கார். இது கிளைர்வாயன்ஸ் நமக்கு தெரியுது. அந்த இறந்து போன ஆத்மா அவரை பழிவாங்குது. நிறைய பேருக்கு இது சினிமா மாதிரி இருக்கும். திஸ் இஸ் நாட் ஏ சினிமா. சினிமாவில் வர கதைகள் தான் வந்து எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது, எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது. கட்டுக்கதைகளும் இருக்குது, உண்மையான கதைகளும் இருக்குது. பட் இது ரியலாக நடந்தது. கிளைர்வாயன்ஸில் அவர் ஒரு கொலை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஆத்மா வந்து இறந்துருக்கு. அந்த ஆத்மா வந்து அவரால் வந்து கீழே போட்டுருவார். இப்போ பாடியை மறைச்சிடாங்களே, கலந்து மறைச்சிடாங்க, இது யாருக்குமே தெரியாது. பொதுவாகவே மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம செய்யறது யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. அது பணபலம், அதிகார பலம், நிறைய பலங்கள் இருக்குது, அதெல்லாம் வச்சு செய்கிறாங்க. பட் இறைவன் வந்து அதை 24 hours ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது 7 இடத்துல ரெக்கார்ட் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதை நாம சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரிய முடியும். நிறைய பேருக்கு தெரியும், யாரும் சொல்றவங்களும் கிடையாது. மத பெரியவர்களுக்குள்ள இது யாரும் அவ்வளோ டீப்பாக போனது இல்லை. இறந்துடுறாரு. இறந்துட்டு அவர் ஆவியலத்தில் இருக்காரு, அவர் மறுபுறை எடுக்கல. பட் இவர் மறுபுறை எடுக்கிறார். வளர்றாரு, படிக்கிறாரு. அப்படியே கலெக்டர் வந்து கொண்டாரு, தமிழ்நாடு சர்வீஸ்க்கு வர்றாரு. இந்த தலைவலி மட்டும் வரல. ஒன்று மைண்டில் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெரும்பாலும் இந்த அனுபவம் சில பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதை க்யூர் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் அந்த சைக்காட்ரி போவாங்க, அப்புறம் சைக்காட்ரிக்கும் ரிசல்ட் வராது. பட் இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் எல்லாமே ஒரு ஜனத்தில் யாரெல்லாம் கொலை செய்தார்களோ, எவிடன்ஸே தெரியாமல் கொலை செய்தார்களோ, எவிடன்ஸே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி எவிடன்ஸே தெரியாத மாதிரி ஒரு கொலையை செய்து அதை மறைக்கிறார்களோ, அவங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த பிறவிகள நோய்கள் வருகின்றன.
அந்த நோய்க்கான எவிடன்ஸே இருக்காது. பட் இது வந்து பாஸ்ட் லைஃப் கர்மாஸ், பாஸ்ட் லைஃப்ல கனெக்ஷன் இருக்கிற ஆவிகள் பண்ற விஷயம் தான் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களும் இருக்கு. பட் மேஜரா வந்து எனக்கு எந்த ரிப்போர்ட்லையுமே பக்காவா இருக்கு நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் பாஸ்ட் லைஃப்ல கொலை பண்ண ஆத்மாக்களா இருக்காங்க. அந்த கொலை பண்ண ஆத்மாக்களுக்கு அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஆத்மாக்கள் வந்து பழி வாங்குறாங்க. அந்த பழி வாங்குற விஷயம்தான் இவங்களுக்கு இந்த லைஃப்ல இந்த மாதிரி நோய்கள் வருகின்றன. ஏன்னா அதுக்கு பிறகு அவரை பார்த்துட்டு அவருக்கு விஷயம் சொல்லும்போது அவரால் நம்ப முடியல, நம்பாம இருக்க முடியல. அப்ப என்னதான் பண்றது? ஃபர்ஸ்ட் மன்னிப்பு தான். மன்னிப்பு கேளுங்க, அந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களை பழி வாங்குறதுனால அப்போ என்ன இப்படி பழி வாங்கினாரே அப்படின்னு சொல்லி இவரு டென்ஷன் ஆகுறாரு, எமோஷன் ஆகுறாரு. ஸோ முதல் மருந்து மன்னிப்பு கேட்கறது, அடுத்த மருந்து மன்னிப்பு கொடுக்கறது, அடுத்தது சேரிட்டி பண்றது. இது மூணையும் பண்ணிட்டு ஒரு 3 ஜெம்ஸ்டோன் அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெம்ஸ்டோன் தண்ணீரை ஊற வைக்கணும், அந்த வாட்டர் கால்டு எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடணும். இதுதான். அவருக்கு நான் வேற எந்த மருந்துமே கொடுக்கல. மன்னிப்பு கேட்கணும், அந்த சம்பந்தப்பட்ட ஆத்மாவுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், சில பேர்கிட்ட இவருக்கு மன்னிப்பு கொடுக்கணும். மன்னிப்பு கேட்கணும் முதல் மருந்து, மன்னிப்பு கொடுக்கணும் 2வது மருந்து. இதை செய்ய சொன்னேன். அப்புறம் ஒரு 3 ஸ்டோன் வந்து ப்ரிஸ்கிரைப்னா மோதிரம் கழுத்துல போகிறது கையில போகிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் அது தண்ணியில ஊற வச்சு காலைல எழுந்தோடனே அந்த வாட்டரை மட்டும் எடுத்து கன்சியூம் பண்ணி திருப்பி வந்து காலைல வச்சு இது இல்லாம சில மூலிகை மருந்துகள். என்ன மூலிகை மருந்துகள்? உடம்புல வேலை செய்யற மூலிகை மருந்துகள்லாம் கிடையாது. அவருடைய கர்மால போயிட்டு அந்த கர்மிக் எனர்ஜி ஒன்று இருக்கும், அது கொடுக்குற சாபம், அது கொடுக்குற அந்த பாவம் எனர்ஜி, இந்த தாட் ஃபார்மை ரிமூவ் பண்ற எனர்ஜியை அவருடைய கர்மா வந்து எடுப்பாங்க. அதை எடுக்கும். இது மட்டும்தான் கொடுத்தேன். வேற பிசிக்கலா நான் இந்த மருந்து முதல் மாசம் வந்து 50% குறைஞ்சது, 2வது மாசம் 50% குறைஞ்சது. பாருங்க, அந்த ஆத்மா மன்னிக்கவே இல்லை. அந்த கொடையுண்ட ஆத்மா மன்னிக்கவே செய்யல. அதை மன்னிக்கிறதுக்கே 3-4 மாசம் ஆகுது. ஒரு 4 மந்த்ஸ் கழிச்ச பிறகு சுத்தமா பர்மனண்டா சரியா போச்சு. விதவுட் மெடிசன் அவர் நார்மல் ஆயிட்டார். ரொம்ப ஹாப்பி அவருக்கு. அப்புறம் ஒரு நாள் நேரில் வந்து, ரொம்ப நன்றி சார், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே வந்து கியூர் கிடைக்கல, நீங்க ரொம்ப சிம்பிளா இப்படி இருக்கிறீங்க, ஆனா இவ்வளவு பெரிய விழாக்கள்லாம் பண்றீங்களே, நீங்க வந்து எனக்கு இப்படி வந்து பண்ணுங்க, நான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இப்படிலாம் செய்யணும், ப்ரொபகண்டா பண்ணணும், உங்களெல்லாம் இந்த மாதிரி வந்து குடத்திலிட்ட விளக்கு மாதிரி இருக்கீங்க, நீங்களாம் வெளியே வந்து நிறைய சொல்லணும் சார் அப்படிங்க. பட் எனக்கு வந்து குருமார்கள் அனுமதி கொடுக்கறதுனால அந்த விளம்பரம்லாம் நான் பண்றது கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்றது இல்லை. அது மாதிரி எனக்கு வெளில போய் எங்கேயும் இது வந்து ப்ரொபகண்டா பண்ணணுன்ற அனுமதி கிடையாதுங்க, அதனால வேண்டாம், பரவாயில்ல, நல்லா ஆயிட்டீங்க, சந்தோஷம், ஹாப்பிங்க. இப்போ இதை சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, லைஃப்ல நம்ம ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட அகமதாபாத்தில் வந்து ஒரு ஃப்ளைட்டு கிளம்புன உடனே அடுத்த சில நொடிகள்லையே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்பாட்ல எல்லாருமே இருந்துட்டாங்க, ஏதோ ஒருத்தர் மட்டும்தான் தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல கேள்விப்பட்டேன். இப்போ இதன் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டிபேட்டே நடக்குது மீடியாஸ்லயோ, யூடியூப்ல நிறைய மீடியாஸ், இந்த காரணம் அந்த காரணம் அந்த காரணம் இந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்கல, அது கண்டுபிடிச்சா ரீசன், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ரீசன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு வாழ்க்கையில பிரச்சனைக்கும் சரி நோய்க்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு உட்புற காரணம் ஒன்று இருக்கும். எக்ஸ்டர்னல் ரீசன் ஒன்று இருக்கும், இன்டர்னல் ரீசன் ஒன்று இருக்கும். ஸோ இன்டர்னல் ரீசன் தான் நம்ம பார்க்கணும். எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்டு பை இன்விசிபிள் மேட்டர்ஸ். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம்தான் கண்ணுக்கு தெரியாதை கட்டுப்படுத்துகிறது. இது வந்து ஸ்டாண்டர்டா ஒரு உண்மை. இது வந்து பிரபஞ்ச உண்மைன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்ச உண்மை கிடையாது. நான் நிறைய சொல்றேன், பிரபஞ்சமே நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி சொல்லாதீங்க, தப்பு அது. ஏன்னா இந்த மாதிரி பிரபஞ்சம் நிறைய இருக்கு. நீங்க இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இறைவா நன்றின்னு சொல்லுங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க இறைவனுக்கு தான் எடுக்கணும். என்னை பிரபஞ்சம் காப்பாற்றி, எனக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சம் எனக்கு எல்லாம் தெரியும், தவறு இல்லை, தப்பு இல்லை. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹையஸ்டுக்கு போகணும். நாம் என்ன சொல்ல வரோம்னா, என்னென்ன உண்மைகள் தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதுக்கு மேல ஹையஸ்ட் உண்மைகள் இருக்கு, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க தான் டாக்டர் சொல்றாரு. ஸோ அந்த பிரபஞ்ச உண்மைன்றதை விட்டுடுங்க, பிரபஞ்சம் ஹெல்ப் பண்றதுன்னு விட்டுடுங்க, பிரபஞ்சம் தான் எனக்கு கண்காணிக்குது, நிறைய இருக்கு. இல்லையா? அந்த பிரபஞ்சம்ன்ற வேர்டை விட இறைவன்ற வேர்டை யூஸ் பண்ணுங்க. எங்கெல்லாம் நீங்க பிரபஞ்சம் யூஸ் பண்ணீங்களோ பிரபஞ்சத்துக்கு மேல இறைவன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பூமிகள் நிறைய இருக்கு, இந்த மாதிரி கேலக்சிஸ் நிறைய இருக்கு, இந்த மாதிரி நியூக்ளியஸ் நிறைய இருக்கு, இதே மாதிரி பூமிகள் நிறைய இருக்கு, இதே மாதிரி பூமிகள் நம்மள மாதிரியே மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விஞ்ஞானத்துக்கு இது நிறைய தெரியாது, மெய்ஞானத்துக்கு தான் தெரியும்.
விஞ்ஞானம் வந்து மெய்ஞானத்துடைய ஒரு டைனி பார்ட், சின்ன பாட்டு தான் அது. ஆனா இந்த விஞ்ஞானமே நம்ம தான் தெரியாது, நம்ம யாருமே இல்லைன்னு நினைச்சிருக்காங்க. மெய்ஞானத்தினுடைய ஒரு டைனி பார்ட், ரொம்ப ரொம்ப ஒரு திரி துகள் மட்டும் விஞ்ஞானம். ஸோ கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லைஃப்ல வரும். நீங்க லைஃப்ல சின்ன ஆக்சிடென்ட் இருந்து பெரிய ஆக்சிடென்ட் வரைக்கும், சின்ன சாதாரண சின்ன ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட் வரைக்கும் எல்லா ஆக்சிடென்ட்ஸையும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா 98% இறந்து போன மறுபிறவி எடுக்காத ஆத்மாக்கள், இறந்து போன மறுபிறவி எடுக்காத உடல் இல்லாமல் ஆத்ம லோகத்துல இருக்கிற அந்த ஆவியலோகம்னு சொல்லுவாங்க, வேற பேர் சொல்லுவாங்க, ஸ்பிரிட் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்திற்கு ஆத்மாக்கள் தான் காரணமாக இருக்கின்றன. இப்ப அந்த எக்ஸ்டென்ட் ரீசன் போது நம்ம நிறைய ரீசன் சொல்லுவோம். இப்ப இது ஃபால்ட்டு, அது ஃபால்ட்டு, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, எப்படி சொல்லுவோம்? சாதாரண ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி ஃபிளைட் ஆக்சிடென்ட் வரைக்கும் எல்லாருக்குமே அதான் சொல்லுவோம். பட் இன்டர்னலா பார்க்கும்போது இந்த மாதிரி ஆவிகளுடைய வேலைகள் தான் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்கு தான் இன்னைக்கு அந்த ப்ரோக்ராமை சென்டி சார் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார். அப்போ அந்த ஃப்ளைட்ல ஆக்சிடென்ட் ஆனவங்கள ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு, மற்றவங்களாம் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. ஈவன் பழைய குஜராத் சீஃப் மினிஸ்டர் கூட இறந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சில பேர் கேட்டாங்க, சார் எல்லாருடைய கர்மாவுமே அப்படிதான் இருக்குமா? கண்டிப்பாக கர்மா இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். ஒரு செகண்டுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு செகண்டுமே பாஸ்ட் லைஃப் கர்மாஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அந்த பாஸ்ட் லைஃப்ல இப்ப அந்த மனிதர்கள எப்படி இருக்காங்க? பல வகையான மனிதர்கள் இருக்காங்க. நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, படிக்கு படி வாங்குறவங்க இருக்காங்க, மன்னிக்கிறவங்க இருக்காங்க, ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க, ஹெல்ப் பண்ணாதவங்க இருக்காங்க, கொலை செய்யறவங்களும் இருக்காங்க, கொலை செய்ய வேண்டாம்னு இருக்கவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் எப்படி பூமியில இருக்காங்களோ இதே மாதிரி மக்கள் தான் அந்த ஆவியுலகத்திலும் இருக்காங்க. ஆவியுலகம் அப்படின்றது என்னன்னா, இப்ப இந்த பூமியில இருக்கிறாங்க, அடுத்த பிறகு ஒண்ணு பிறக்கணும், அடுத்த பிறகு பிறக்கிற வரைக்கும் அந்த இருக்கிற அந்த கேப் டைம் தான் ஆவியுலகத்துல அவங்க இருப்பாங்க. நான் நிறைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன். இப்ப சம்பந்தமா திருப்பி அதை மென்ஷன் பண்றேன். ஆவியுலகம்ன்றது ஒரு உலகம் இருக்கு. நம்ம இறந்த பிறகு எல்லாருமே, அது யாராக இருந்தாலும், எந்த மாற்றி சேர்ந்தவர்களா இருந்தாலும், கடவுளே இல்லை என்றவராக இருந்தாலும், இல்லை இப்படி எல்லாம் ஒண்ணு சொர்க்கம் நரகம்லாம் இது இல்லை அப்படி எந்த வகையான கருத்து கொண்டவராக இருந்தாலும், இறந்த பிறகு இந்த பூமியில இந்த பாடி போயிடுது. திருப்பி அடுத்த பிறகு ஒண்ணு பறக்க போறோம். அந்த பிறகுல தான் பிசிக்கல் பாடி வேறு, இந்த பிறகுல பிசிக்கல் பாடி போயிடுது. அப்ப பிசிக்கல் பாடி இல்லாத ஒரு நிலை இருக்கு, அது ஆத்மான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்து மதங்கள்ல வந்து 7 உடல்கள் சொல்லுவாங்க, 7 சக்கராஸ் சொல்லுவாங்க, 7 கோயில் எல்லாம் கொடுக்குற 7 பிரகாரம் வந்து அதை சொல்லுவதுதான். 7 பிரகாரம் ஏன் கோயில் இருக்குன்னா, அந்த மூலஸ்தானம்ன்றது அந்த பிசிக்கல் பாடி. அதை விட்டு அந்த 7 பிரகாரம் 7 பாடி. அதுல ஒரு பாடியா குறைச்சிட்டு வரும், ஒரு பாடியை கூட்டிட்டு வரும். 7ம் சேர்ந்தது இந்த உடம்பு. இப்ப அடுத்த லெவல் போகும்போது 6 பாடி, அடுத்த லெவல் போகும்போது 5 பாடி, அடுத்த லெவல் போகும்போது 4, அப்படியே குறைஞ்சி எப்போ ஒரு பாடியா போறோமோ அப்பதான் இறைவனோட கலந்தார். இறைவனோட இருந்தால் கலக்கும். நீயே அதுவாகிறாய், பகவான் பகவத்கீதை சொல்லுவார். நீயே அதுவாகிறாய். எதுவாகிறாய்? நாம உணரும் பொழுது நாமளே கடவுளாயிரும். அதுதான் பகவான் வந்து சுருக்கமா ஒரு 3 வார்த்தையில நீயே அதுவாகிறாய். நீயே அதுவாகிறாய் என்பது நீயே கடவுளாகிறாய். அப்ப அங்கே வந்து கடவுள் வேற நாம வேறன்று கிடையாது. இப்ப நாம சொல்றோம், இப்ப வந்து துவைதம், கடவுள் அவர் வேற, நான் மனிதன். அப்போ அந்த அந்த கடவுளோடு நம்ம சேரும் பொழுது நாம தான் கடவுள், கடவுளே தான் நாம, கடவுள் வேற இல்லை, நாம வேற இல்லைன்னு அந்த உயரிய உண்மை இப்ப உணர மாட்டோம். அது அப்பதான் தெரியும். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் இது நடந்தாலும் பழி வாங்குகிற ஆவிகள். இப்போ இந்த பிசிக்கல் பாடியில இப்போ நமக்கு ஒருத்தன் எதிரி இருக்கான், அவனை இண்டிவிஜுவலா பழி வாங்கணும், பழி வாங்க முடியல. அப்ப என்ன பண்றோம்? கூட்டு சேர்த்துக்கிறோம். நமக்கு ஆப்போசிட்டா யாரெல்லாம் இருக்கானோ அதே மாதிரி எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் சொல்லுவாங்க இல்லையா? எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன். இப்ப ஈவன் கூட்டணி கட்சிகள் கூட அப்படித்தானே ஃபார்ம் பண்றாங்க. இந்த எலெக்ஷன் நான் நிக்க போறேன், அப்ப எனக்கு யாரெல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிறவங்க சேர்ந்துக்கும், குரூப்பா ஒரு கூட்டணி. அப்ப கூட்டணியை சவுக்கு டைம் மாத்திக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு விஞ்ஞானம் வழக்கம் சொல்லுவாங்க. இந்த கூட்டணி போன டைம் இல்லை, அப்ப எதிரின்னு சொன்னவங்க இப்ப நண்பராக ஆயிடுறாங்க, இப்ப நண்பராகிறவங்க எதிரி. அது பாலிடிக்ஸ் இல்லையா? அதே மாதிரி ஆவிகளும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணி சேர்த்துக்குவாங்க. ஐயா நான் இவனை இது பண்ணணும், அதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, இவனை அடிக்கணும், இவனை ஹெல்ப் பண்ணு. ரீசெண்டா வந்து பாகிஸ்தான் இந்தியா மேல வார் எடுத்த போது கூட அப்போ பாகிஸ்தானுக்கு சில கண்ட்ரிகள் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, இந்தியாவுக்கு சில கண்ட்ரிகள்லாம் சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? அதனால இல்லையா?
இந்தியாவுக்கு நாங்களாம் சப்போர்ட் பண்றோம், அவங்க கரெக்டா இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அவங்க சைட்ல சில கண்ட்ரி சப்போர்ட். அதே மாதிரி பழி வாங்குகின்ற ஒரு ஆவிக்கு அது என்ன பண்ணும், சப்போர்ட்ஸ் கேட்கும். நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்ப கேட்கும்போது ஏற்கனவே இந்த மாதிரி டைப் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் இல்லையா, பிசிக்ஸ் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். அப்ப பழி வாங்குகின்ற எண்ணத்தை கொண்ட ஒரு ஆவி, பழி வாங்குகின்ற எண்ணத்தை கொண்ட ஆவிகள்லாம் குரூப் சேர்த்துவாங்க. எல்லாமே ஒரு குரூப் சேர்த்துவாங்க. இந்த குரூப் சேரும்போது யாரும் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு பழி வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் குரூப் சேரும்போது யாரை சேர்த்துவாங்க, யாரெல்லாம் கொலை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் குரூப்பா சேர்த்துவாங்க இல்லையா. யாரெல்லாம் கொலை பண்ணாங்களோ அவங்க கூட பாதிச்சிருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? யாரெல்லாம் கொலை பண்ணியிருப்பாங்களோ அவங்களால பாதிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் பழி வாங்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த குரூப் சேர்த்தும் போது அப்ப இன்னொரு ஆவி என்ன பண்ணும், அதுவும் பழி வாங்கணும்ன்ற தீர்மானத்துல யாரையோ கொலை பண்ணியிருப்பாங்க, அது பழி வாங்கணும். மன்னிக்கணுன்ற மனப்பான்மை இங்க கிடையாது. நல்லா பாத்துங்க. அது எந்த ஆவிகளுக்கு மன்னிப்பு மனப்பான்மை இல்லையோ அவங்களாம் பழி வாங்க. ஒரு ஒரு பழமொழி ஒன்று, நல்லா இதை மனுஷன் பதிச்சுக்கோங்க. இது வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்கள்ட பண்ணோம். பழிக்கு பழி வாங்குவன் முட்டாள், பழிக்கு பழி வாங்குபவன் முட்டாள். பழிக்கு பழி வாங்காமல் அவரை மன்னித்து விடுவன் அறிவாளி. பழிக்கு பழி வாங்காமல் மன்னித்து விடுவன் அறிவாளி. பழிக்கு பழி வாங்குவதை அதை விட்டுட்டு எந்த காரணத்தை கொண்டு அவன் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறத அதிபுத்திசாலி. அதை நினைக்கவே மாட்டான், அதை பத்தி நினைக்கவே மாட்டான். இப்படி ஒரு விஷயம் நடந்தது, சரி போ, ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி விட்டுடுவான். ஸோ முட்டாள் புத்திசாலி, அதிபுத்திசாலி. படிக்கு படி வாங்குவான் முட்டாள், மன்னித்து விடுவன் புத்திசாலி. மன்னித்து அதை மறந்து விடுவான், அதை பத்தி திருப்பியும் ரெவியூ பண்ண மாட்டான். அது இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றதே டோட்டலா மறந்துடுவான். அவன் அதிபுத்திசாலி. ஆனா நிறைய பேர் அதிபுத்திசாலியா இருக்கிறது இல்லை, புத்திசாலியும் இருக்கிறது இல்லை, அடிமுட்டாளா தான் இருக்காங்க. படிக்கு படி வாங்க, படிக்கு படி வாங்க. இது வாழ்க்கையில நீங்க பாருங்க, என்ன யாரெல்லாம் படிக்கு படி வாங்குறோமோ நம்ம முட்டாள்கள் தான். அது இப்ப உணர மாட்டோம், ஒரு ஸ்டேஜ்ல உணர்வோம். அதனால்தான் முதல்ல மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்றோம். அது லைஃப்ல உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, லைஃப்ல நோயா இருந்தாலும் சரி, முதல்ல மன்னிக்கிறது ஆரம்பிக்கிறது. சரி, யாரெல்லாம் மன்னிக்கலையோ, படிக்கு படி வாங்குறவங்களோ, அப்ப முட்டாள்னு சொல்லும்போது இந்த முட்டாள் ஆவிகளால் தான் ஆக்சிடென்ட் நடக்குது. இவங்களாம் குரூப்பா சேர்த்துக்குவாங்க. இவங்க குரூப்பா சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. இப்ப எப்படி ஒரு கொலையை நடத்தணும்னா அதை பிளான் பண்ணி அதை செட்டப் பண்ணி கரெக்டா பண்ணாங்க, அதே மாதிரி ஆவிகள் அங்க பிளான் பண்ணுவாங்க. இங்கேயாவது இவங்க பிளானை கண்டுபிடிக்கிறதுக்கும் பண்றதுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மற்ற செக்யூரிட்டி போர்சஸ் இருக்கு. இதையெல்லாம் மீறி தான் பிளான் பண்ணி செய்யறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு குற்றம் நடந்துக்குது, அதுக்கு பிறகுதான் போலீஸ் கண்டுபிடிக்குது. அப்ப போலீஸை விட குற்றம் செய்யறவன் தான் புத்திசாலி. கொஞ்சம் அப்படி ரிவர்ஸா திங்க் பண்ணி பாருங்க. நீங்க நியூஸ் பேப்பர்ல பாருங்க, மீடியால பாருங்க, எல்லாமே நடக்கும். ஒரு அஃபென்ஸ் நடந்துரும். ஒரு கொலையோ வேற ஏதோ சம்திங் XYZ ஏதோ நடக்கும். நடந்த பிறகு அப்புறம் போலீஸ் போர்ஸ் அதை கண்டுபிடிக்கும். ஸோ அப்ப போலீஸை விட அவன் தான், அந்த கிரிமினல் அக்யூஸ் தான் நம்பர் 1. முதல்ல அவன் பண்ணிடுறான், அப்புறம் தான் இவன் கண்டுபிடிக்கிறான். அப்போ அந்த பிளாட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி பிளாட் பண்ணி அதை திட்டம் தீட்டி அவன் செய்யறானோ அதே மாதிரி ஆவிகள் இருக்கு. பட் இறைவன் கண்காணிக்கிறாரு. தண்டனை உண்டு. ஏற்கனவே தண்டனை எல்லாம் தப்பெல்லாம் பண்றதுக்கு தண்டனை தான் இது. நாம இப்பயாவது அதை உணர்ந்து அதுல வெளியே வரணும், மன்னிக்கணும், மறக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் கிடையாது. மன்னிக்கணும்ன்றது இறந்து போன மறுபிறவி எடுக்காத ஆத்மாக்களும் தான் மன்னிக்கணும். இங்க பூமியில் இருக்கிற மனிதர்கள் தான் எல்லாருமே மன்னிக்கணும். ஆவிகளா இருந்தா பழி வாங்கணும் கிடையாது, மனிதர்களா இருந்தாலும் பழி வாங்கணும் கிடையாது. நம்ம மனிதர்கள்ட்ட பழி வாங்க வேண்டாம், மன்னிச்சிடுங்கன்னு சொல்றோம். யாரையும் டார்கெட் வச்சு பழி வாங்க வேண்டாம்னு சொல்றோம். ஸோ அதே தான் ஆவியலுகத்திலையும் அவங்களும் தான் மன்னிக்கணும், ஆனா மன்னிக்கிறது இல்லை. அது அடிபட்டும் புத்தி வராத சப்ஜெக்ட்னு சொல்றவங்க நேற்று கூட பேசியிருந்தோம். அடிபட்டும் புத்தி வராதவங்க அவங்க. அப்ப இவங்களாம் குரூப்பா சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் வர வச்சு பண்ணணும்னா அப்ப யாரெல்லாம் சேர்த்துணுமோ கரெக்டா அவங்க போய் சேருவாங்க, சேர்ந்து நடக்கும் பிளான். ஸோ இதன் பின்னணியில் நீங்க மீடியால 1000 ரீசன் பண்ணாலும் இறந்து போன மறுபிறப்பு எடுக்காத பழிவாங்கும் தன்மையை கொண்ட அந்த ஆவிகள்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்கள அப்போ அவங்க மைண்ட் அந்த தாட் ஃபார்ம் அந்த மைண்ட் அப்படியே தாட் ஃபார்ம் கரெக்டா அவங்க போய் ஒன்னா சேருவாங்க. கர்மா தான்.
எத்தனை பேர் இறந்தாலும் கர்மா தான். இது நாட் ஒன்லி இந்த அகமதாபாத் ரீசெண்டாக நடந்த ஃப்ளைட்டு, எல்லா ஆக்சிடென்ட்டுங்க. நீங்க ஆக்சிடென்ட் சாதாரண நீங்க வாழ்க்கையில பாக்குற எல்லா ஆக்சிடென்ட் பின்னாடி ஒரு இறந்து போன ஒரு ஆவி இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. இன்விசிபிள் திங்ஸ், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கட்டுப்படுத்தணும். நம்ம வெளில 1000 ரீசன் சொல்லுவோம். பாருங்க, இப்போ இது ரிப்போர்ட் வரும் பாருங்க, இதை பத்தி ஒன்று ஒரு மாசம் 2 மாசம் பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க மக்கள். அது வேற. எப்பவுமே மக்கள் ஆறாவும் பேசுவாங்க, மக்களுக்கு மறை ஜாஸ்தி. அப்புறம் இந்த சப்ஜெக்ட் யாரும் அதை பத்தி போயிடுவாங்க. ஒரு முறை ஒரு மேரேஜுக்காக போயிருந்தேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை அப்படின்ற ஒரு டாலக் ஹெட்குவார்டர். அது அந்த ஊரில் ஓம் சக்தி கல்யாண மண்டபம்னு ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய சகோதரருடைய மேரேஜுக்காக நான் போயிருந்தேன். நைட் ரிசப்ஷன், மறுநாள் காலையில் மேரேஜ். அன்றைக்கி நைட் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறோம். ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கிடும். மறுநாள் காலையில் மேரேஜ் அட்டன் பண்ணோம். மறுநாள் காலையில் மேரேஜ் முடிச்சுட்டு வரேன். அங்கே பக்கத்தில் சாமல்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ரயில் ஆக்சிடென்ட் நடந்தது. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. கேரளாவிலேருந்து வந்த ட்ரெயினும் இப்போ கேரளாவுக்கு போகிற ட்ரெயினும் 2 ட்ரெயினும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இது நடந்த இடம் சாமல்பட்டி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஊத்தங்கரை தாலுக்கில் இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 பேருக்கு மேலே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே இருந்தாங்க. பட் பார்லிமெண்ட்டில் மினிஸ்டர் டிக்ளேர் பண்ண கொஞ்சம் கம்மியாக பண்ணார். பட் 3000 பேருக்கு மேலே இருந்தாங்க. 2 ட்ரெயினும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 2 ட்ரெயினும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதில் சர்வைவ் ஆனவங்க ரொம்ப கம்மி. நடந்த ஆக்சிடென்ட் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி மாதிரி நைட்டில், குட்டிகால டைமில் நடந்தது. நைட்டில் நடந்ததுனால நிறைய பேருக்கு தெரியல. அப்புறம் வெளிச்சம் வர வர தான் அப்புறம் நிறைய பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் போய் அதுக்கு மேலே போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து நான் முகூர்த்தம் முடிச்சுட்டு வரும்போது அரௌண்ட் ஒரு 9 to 10 இருக்கும். அப்புறம் பேசி முடிச்சு பொறுமையாக தான் வந்தேன். எல்லாரும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் பாடியை கொண்டு வராங்க. அப்படி லாரியில் கொண்டு வராங்க. ஒரு 3 லாரி நிற்குது. 3 பாடியும் டெட் பாடிஸ் இருக்கு. அப்படியே ஒரு லாரி இருக்கு. நம்ம லாரியில் அன்லோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அரிசி மூட்டையெல்லாம் ஏற்றிட்டு அன்லோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 3 லாரி, ஒரு லாரியா ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் 3 லாரி நிறுத்திருக்காங்க. 3 லாரியும் ஒரு படி அப்படியே இந்த சிமெண்ட் மூட்டை எடுத்து போடுவாங்க பார்த்தீங்களா, லேபர்ஸ் இந்த காய்கறி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி கொக்கி போட்டு அப்படி தூக்கி இழுத்து போடுவாங்க. அரிசி எல்லாம் எடுக்கிறவங்க கொக்கி போட்டு அப்படி தூக்கி போடுவாங்க. அப்படி கொக்கி போட்டு ஈட்டுக்கணும். அது மாதிரி கொக்கி போட்டு தூக்கி ஈட்டு பாடி பாருங்க. எல்லாமே அந்த வெள்ளை துணி போட்டு போஸ்ட்மார்ட்டமாக கொண்டு வரேன். 3000 பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். அங்கே பக்கத்தில் நியர்பை டவுனில் என்னென்ன ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அத்தனை ஹாஸ்பிட்டல் ஸ்டிப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அங்கே நான் அந்த ஊத்தங்கரை ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 குறையாம லாரியில் வந்துக்கிட்டே இருக்கு பாடி. பட் டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டேன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அத்தனை பேர் பண்ண முடியாது. ஜஸ்டிஸ்மா அப்படி பார்த்துட்டு அப்படியே ஓகே ரைட்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பாடியும் இது பண்ணி செக் பண்ணி பார்த்து போகிறதுக்கு டைம் இருக்குது. அத்தனை பாடி டிஸ்கஸ் பண்ணி ஆகும். இப்போ இந்த 3000 ஆத்மாக்கள் யார் யாரும் எங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ட்ரெயின் அது, இந்த பக்கம் கேரளாலேருந்து புறப்பட்ட ட்ரெயின் அது. அப்போ 2மே கொலாப்ஸ் ஆகி அந்த யார் யாரும் எங்கெங்கிருந்தோ என்ன பர்பஸ்க்காக வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த சாமல்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த இறக்கணுன்ற ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க. இது எல்லாமே தட் வாஸ் ஆல்சோ பிளான்டு பை நெகட்டிவ் கர்மா. அந்த நெகட்டிவ் கர்மா இந்த ஆவிகளை வச்சு, இந்த ஆவிகள் மூலமாக நடந்தா ரொம்ப கொடூரமான விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவன் இறந்த பிறகு என்ன மரியாதை, அந்த பாடியை எடுத்து போடும்போது அப்படியே கண்ணு கலங்குச்சு. எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி எக்ஸைட் பண்ணுங்க. அப்படி ஈட்டு அப்படி போடுறான். அவங்க யாரு, எந்த ஊர்ல எப்படி பிறந்திருப்பாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க யாருக்குமே தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ அனாவசியம் தூக்கி போட்டு அப்படி போடுறாங்க. டாக்டர்ஸ் அப்படியே பார்த்து நம்பர் போடுறாங்க. நம்பர் போட்டு டிக்கெட்ஸ் பார்த்த மாதிரி போட்டாங்க. வேற வழி இல்லை, அவங்களும் பார்க்க முடியாது. அத்தனை பேரும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம், பட் ப்ராக்டிக்கலாக அது நடைமுறை சாத்தியம். ஸோ அப்படி தூக்கி போட்டு, ஆனால் அப்படி தூக்கி அடிக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கை, அவன் எந்த ஊரோ யாரோ, எவ்வளோ பெரிய பணக்காரரோ, எவ்வளோ பெரிய ஆஃபீஸரோ, எவ்வளோ பெரிய நபர்கள் நமக்கு தெரியாது. ஆனால் சாதாரணமாக வாங்கி தூக்கி போட்டு பண்ணிட்டு ரொம்ப கொடுமையான விஷயம். இது ரீசெண்டாக ஒரு 10-20 இயர்ஸ்க்கு பேக் நடந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக கவனம் இல்லை. பட் இந்த இன்சிடென்ட் இந்தியா முழுசும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் கவர்மெண்ட்டை சொன்னாங்க நம்பர் ஆஃப் டெத்ஸ் குறைச்சி சொன்னாங்க. பார்லிமெண்ட் மினிஸ்டர் டிக்ளேர் பண்ணார், கம்மியாக தான் சொன்னார்.
பொதுவாகவே அது இயல்பு தான். எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் குறைச்சி தான். அது ஒரு பாலிசி மாதிரி வச்சிருக்காங்க, தவறு இல்லை. பட் நாம இங்க என்ன தெரிஞ்சுக்க வரோம், இந்த ஆக்சிடென்ட் பின்னாடி இதெல்லாம் இருக்கு. எல்லா ஆக்சிடென்ட்டுமே இந்த மாதிரி 100% நாம யாரை கொலை செய்தோமோ, கொலையால் பாதிக்கப்பட்ட அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஆத்மாக்கள் அவங்க ஒரு கேங் சேர்த்துக்கிட்டு பண்றது தான். இப்போ இதுல கூட ரீசெண்டா அந்த ஃப்ளைட்டுக்கு போனாங்க ஒரு லேடி. பட் அவங்க வந்து ஃப்ளைட் டிபாச்சர் ஆயிடுச்சுன்னு ஏர்போர்ட் அலோவ் பண்ண அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நியூஸ் பார்த்தேன். உண்மைதான். அவங்க அது வந்து தப்பிக்கணும்ன்ற அமைப்பு இருக்கும்போது அவங்க மட்டும் கட் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. ஸோ மற்றவங்க போனவங்களாம் அதிர்ஷ்டசாலிகள்னு இவங்க நினைக்கிறாங்க, போனவங்களாம் துரதிர்ஷ்டசாலிகள். இப்போ துரதிர்ஷ்டமா ஐயோ எனக்கு ஃப்ளைட் கிடைக்கலையே, போலையே, மிஸ் ஆகி போச்சு, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இந்த மாதிரி துரதிர்ஷ்டசாலிகள் அதிர்ஷ்டசாலி. சுனாமி நடந்த போதும் அப்படித்தான். எப்பயுமே வாக்கிங் போகாதவங்க அன்னைக்கு போனவங்களே எப்பயுமே வாக்கிங் பண்ணுங்க. இன்னைக்கு போயிட்டு வரமா, நான் பீச் வரைக்கும் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போனவங்களே பாடி கூட கண்டுபிடிக்க முடியல. சுனாமியில நடந்தது. என்னைக்குமே போறவங்க அன்னைக்கு போகாத இருந்தவங்களும் இருக்காங்க. எப்பவுமே ரெகுலரா மார்னிங் வாக் போறவங்க, பீச்சுக்கு போறவங்க, அந்த சீஷோர் கிட்ட போறவங்க, அன்னைக்குன்னு பார்த்து நம்ம இன்னைக்கு என்னமோ பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு எதுவும் டயர்டா இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களால, பல்வேறு குடும்ப காரணங்களால அன்னைக்கு போகாதவங்க இருக்காங்க. அப்போ இருந்து என்ன தெரியுது, அந்த கர்மா வேலை செய்து என்னைக்குமே வாக்கிங் போகாதவங்க அன்னைக்கு போய் அடிச்சிட்டு போயிடுறாங்க, பாடி கூட கிடைக்கல. என்னைக்குமே வாக்கிங் போறவங்க அன்னைக்கு அந்த அவருடைய குட்கர்மா அவரை காப்பாத்து, அன்னைக்கு போகலாம் தடுக்குது வெளியே. குட்கர்மா மட்டும்தான் உங்களை வாழ்க்கையில காப்பாற்ற மனசுல வச்சுக்கோங்க. யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. எந்த தெய்வமோ யாரும் நம்ம என்ன வேண்டுதல் உறவுன்னு நினைக்கிறோமோ யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. குரு கூட டாக்டர் சார் நீங்க காப்பாத்துங்க, நீங்க கைட் பண்ணுங்க. நாம கைட் தான் பண்ண முடியும், காப்பாற்ற முடியாது. அவங்கவுங்கள தான் அவங்கவுங்க காப்பாத்திக்கணும். அவங்கவுங்கள தான் அவங்கவுங்க காப்பாற்றிக்க முடியும். குருன்றவர் வந்து வழிதான் காட்ட முடியும். கடவுள்ன்றது வழிதான் காட்ட முடியும். கடவுள் கூட காப்பாற்ற மாட்டாரு. அவங்க தான் காப்பாத்திக்கணும். கடவுள் வழிதான் காட்டுவார். குரு மூலமாக வழிதான் காட்டுவார். மற்றவங்க வழிதான் காட்டுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான வழிய. அதுல இருந்து வெளியே வர்றதும் அதுல இருந்து மாட்டிக்கிறதும் நம்ம மட்டும்தான். இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி பிபின் ராவத், இந்திய முப்படைகளுடைய தளபதி அவர். இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு அப்படி ஒரு நியூ போஸ்டை கிரியேட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. முப்படைகள் தளபதி இருப்பாங்க, அவங்களுக்கு பிரசிடென்ட் தான் ஹெட். பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி 3 படைகளுக்கும் ஒரு தளபதி இருக்கட்டும்னு சொல்லிட்டு முதல்ல அவரை தான் வந்து போஸ்ட் பண்றாங்க. அந்த அந்த பதவி கிரியேட் பண்ணி அந்த பிபின் ராவத்தை கொண்டு வராங்க சில வருடங்களுக்கு முன்பு. அவர் வந்து ஒரு அஃபீஷியல் விசிட்டா இங்கே தமிழ்நாட்டுக்கு ஊட்டிக்கு வராருன்னு நினைக்கிறேன். அவர் வந்த பிறகு அவர் வந்து சைட் விசிட் மாதிரி ஏதோ அது ஆன் டியூட்டியாக கூட இருக்கலாம், ஆஃப் டியூட்டியாக கூட இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அது நமக்கு தெரியாது. பட் ஆன் டியூட்டியாக இருந்தாலும் சரி, ஆஃப் டியூட்டியாக இருந்தாலும் சரி, அவர் வராரு. கிட்டத்தட்ட பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஈக்குவலான ரேங்க். கவர்மெண்ட் ரேங்க்னு சொல்லும்போது பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஈக்குவலான ரேங்க். அவர் வந்து ஹெலிகாப்டர் போறாரு, அவங்க ஒய்ஃப் வராங்க. அவர் வராரு, அவங்க ஒய்ஃப் வராங்க, கூட மற்ற கிரீஸ் அவங்க டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை கிட்டத்தட்ட 13-14 பேர் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த பாடி கண்டுபிடிக்கிறதுக்கு கூட 2 நாள் ஆச்சு. 2 நாள், 3rd டே தான் பாடி கண்டுபிடிக்கிறாங்க. டோட்டலாக பாடி யார் பாடியும் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி எடுக்கிறாங்க. சாதாரண மக்கள் தான் விட்டுட்டு இருப்பாங்க. இறந்தவங்க பெரிய பெரிய விஐபிகள்னால அதை எடுக்கிறாங்க. யாருக்கும் உடம்பாக எடுக்க முடியல, பார்ட்ஸை தான் எடுக்க முடியும். உடம்பாக எடுக்க முடியல, பார்ட்ஸாக. எல்லாமே ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. 13-14 பேர் நினைக்கிறேன். எல்லாருமே ஸ்பாட்ல. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சர்வைவ் ஆனாரு. அவரும் கிட்ட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழிச்சு அவரும் இறந்துட்டாரு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிசிக்கல் ரீசன் வேற சொல்லுவாங்க. பிளாக் பாக்ஸ் இதை சொல்லிச்சு, அதை சொல்லிச்சு, இந்த ரீசன் அந்த பிசிக்கலை விட்டுடுங்க, நம்ம அதை பத்தி பேச வேணாம். இன்டர்னல் ரீசன், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு முப்படைகளின் தளபதி ஒரு இடத்துக்கு வராரு. அவர் வந்து ஒரு இடத்துக்கு விசிட் போறாரு, ஹெலிகாப்டர் போறாரு அப்படின்னு சொன்னா அந்த ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ற பைலட் வந்து கத்துக்குட்டியாவா இருப்பார்? இப்பதான் ப்ராக்டிஸ் பண்றவரா இருப்பாரா? இல்லை அதை ப்ராக்டிஸ் பண்ணி சர்வீஸ்ல இப்பதான் இண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, இப்பதான் சர்வீஸ் முடிச்சு இண்டக்ஷன்ல வரவர் இருப்பாரா? யோசனை பண்ணி பாருங்க. பக்கா தரவா இருப்பார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருப்பார். போர்ப்படை விமானம்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த போருக்கெல்லாம் போற விமானத்தை ஆப்ரேட் பண்ற அளவுக்கு நல்ல குவாலிஃபைடு பைலட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. சாதாரணமான பைலட் போட மாட்டாங்க. எப்பேற்பட்ட பைலட்டை போட்டாலும் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஸ்பாட்ல இறந்துட்டாரு. ஒருத்தர் கூட மிஞ்சல, ஒரே ஒருத்தரும் மிஞ்சுறாரு, அவரும் இறந்துடுறாரு. இப்போ இதன் பின்னணியில நம்ம உட்புறக்காரங்களை பத்தி யோசிப்போம். அதுல இருந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி கொலைகள் பண்ணவர்கள் தான். அது கிளியர் வாய்ஸ்ல பார்த்தா தான் தெரியும், அது சாதாரண முறையில பார்த்தா தெரியும். அது அவங்களுக்கு தெரியாது, ரெக்கார்டும் கிடையாது, யாரும் நம்ப மாட்டாங்க. பட் உண்மை வந்து இதுதான். அப்ப நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு பண்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இதை வந்து நம்ம வந்து பாதிக்கிறோம். இதனால நமக்கு பாதிப்பு வந்து எஸ்கேப் ஆக முடியாது. இது எத்தனை பிறவினாலே தொடரும். இந்த பிறவியில முடிஞ்சு போச்சுப்பா, இந்த பிறவியில கொலை பண்ணோம், இந்த பிறவியில வந்து நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம், அப்படி அதுக்கப்புறம் நம்மளை யாரும் கண்டுக்கல, நம்மளை யாரும் வந்து தண்டிக்கல, நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம், நம்முடைய பணபலம், அதிகார படம், மற்ற செல்வாக்களும் வச்சுட்டோம். இல்லை, விடாது கருப்பு தொடர்ந்து வரும், எத்தனை பிறவினாலும் வரும். என்னுடைய அனுபவத்துல வந்து கிட்டத்தட்ட 10-15 பிறவிகள் தாண்டி அந்த பனிஷ்மெண்ட் வந்தது. 10-15 பிறவிகள் தாண்டி ஏற்கனவே பண்ண அந்த குற்றத்துக்கு, தப்புக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அது கிளைமாக்ஸ்ல பார்க்கும்போது தெரியும். ஏன் அந்த கேப் கொடுத்துருக்காருன்றதும் அது ஒரு நுட்பமான காரணம். ஏன் அவர் டைம் கொடுக்குறாரு? திருந்ததுக்கு கடவுளுக்கு டைம் கொடுக்குறாரு. ஸோ இப்போ ஆக்சிடென்ட் அப்படின்னும் பொழுது அது எந்த பெரிய ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் அதன் பின்னணியில் இறந்த ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த மன்னிக்கும் மனப்பான்மை ஆவிகளுக்கு இல்லாதனால உங்களுக்கு பழி வாங்குறேன். மன்னிக்கும் மனப்பான்மை ஆவிகளுக்கு இல்லை அப்படின்னால பழி வாங்குறேன். நாமளும் போய் ஒரு விக்டிமா நாம மாட்டி அவஸ்தை. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது கொலை அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தாலும், அல்ல தற்கொலை அப்படின்னு உங்க ரிலேட்டிவ்லையோ சர்க்கிள்லையோ ஏதாவது நடந்தாலும் இதன் பின்னணியில் ஆவிகள் இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் அதை பற்றி பேசியிருக்கேன். தயவு செய்து உங்க வீட்டில் ஏதாவது கொலை நடந்திருக்கு அல்லது தற்கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் சாதாரண விஷயமா இதை எடுத்து போட்டோம், அழுதோம், போட்டோ வச்சுன்னு கும்பிட்றோம், நாம ஸ்திதி கொடுக்குறோம், போட்டோ வச்சு அப்போ நெய்தனம் கொடுக்குறோம், 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும், அதோட முடிச்சுக்காதீங்க. அப்படி இல்லை. அந்த ஆத்மாக்கள் கடை தேர்வதற்கு என்ன செய்யணுமோ அதுக்குண்டான சில பரிகாரங்களை வந்து நீங்க செஞ்சு அவங்க பாதிப்பதற்கு காரணமான, அவங்க கஷ்டப்படுவதற்கு காரணமான அந்த ரூட் காசை வந்து நீங்க இப்பயே எரடிகேட் பண்ணி கொடுங்க. நீங்க அவருக்கு செய்யற பெரிய உதவி அது. சூசைட் நடந்திருந்தாலும், கொலைகள் நடந்திருந்தாலும், அது எந்த வகையான கொலையாக இருந்தாலும் சரி, எந்த வகையான சூசைடா இருந்தாலும் சரி, அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க சொந்தக்காரங்களோ, பெற்றோர்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ ஏதோ ஒரு சாங்கியம் சடங்கு பண்ணிட்டு நேர்ஜனம்லாம் அனுசரிக்காதீங்க. அந்த ஆத்மாக்கள் வந்து இந்த ஜென்மத்தோட அவங்க கர்மாவை முடிச்சு அந்த மன்னிக்கும் மனப்பான்மையை கொண்டு வந்து முடிச்சு அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஓவர் பண்ணாத மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இதை பத்தி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஏன் வந்து கொலை செய்யணும்? அந்த கொலை செய்யறதுனாலதான் இந்த மாதிரி விபத்துகள்லாம் நடக்குது. இந்த விபத்துகள் நடக்கிறதுக்கு வந்து கொலைன்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அந்த கொலை செய்ய வேண்டாம், அது தவறு. ஒரு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிரை நம்ம சுயநலத்துக்காக நாம கொலை செய்யறது ஏதோ ஒரு காரணங்கள். அரசியல் ரீதியாக கொலைகள் நடக்கின்றன, இந்த ஃபேமிலி ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம பேப்பர்ல பார்க்கும்போது, திண்டை பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கொலைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஒரு கொலைக்கு பின்னாடி ஒரு காரணம். போய் பொண்ணு கேட்டிருக்காரு, எனக்கு பொண்ணு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. பொண்ணு கொடுக்குறதும் பொண்ணு கொடுக்காதும் அவங்களுடைய விருப்பம், பெத்தவங்க விருப்பம், கட்டிக்க போற பொண்ணுடைய விருப்பம். பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து இல்லப்பா நான் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சரி ஓகே வந்துட வேண்டியதானே. இது விட்டா 1000 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போலாம்ல. அவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் பிளான் பண்ணி அந்த பொண்ணு டீச்சர் போல ஸ்கூல்ல போய் பாடம் நடத்திருக்கு. டீச்சரை ஸ்கூல்ல பாடம் நடத்திட்டு இருக்கு. ஸ்கூல்ல போயிட்டு கிளாஸ் நடத்திக்கிற அந்த பொண்ணை வந்து மர்டர் பண்ணிட்டாரு. ரீசெண்டா ஒரு 2-3 months பேக் பேப்பர் அந்த நியூஸ் நீங்களே கேள்விப்பட்டு. உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 1000 பொண்ணு இருக்கு. சரி அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண விரும்பலன்னா 1000 பொண்ணு இருக்கு. சரி அவங்க பொத்த பொண்ணை கொடுக்கலன்னா விட்டுட்டு போ. அதுக்காக போய் எதுக்கு அந்த பொண்ணை போய் கொலை பண்ணணும்? பாவம், தப்பு தானே. போய் கேட்டேன், நான் பொண்ணு கொடுக்கல, அப்போ நான் அந்த பொண்ணை வந்து எனக்கு கொடுக்கல, நான் அதை கல்யாணம் பண்ணிக்க முடியும் போது அந்த பொண்ணு உயிரே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் கொலை பண்ணிடுறேன். ஆன் த ஸ்பாட் கொலை பண்ண ஸ்டூடெண்ட்ஸு அந்த கிளாஸ்ல அந்த அம்மா பாடம் நடத்திட்டு இருக்காங்க. கிளாஸ்ல போய் ஸ்கூல்ல கடகடன்னு உள்ள நுழைஞ்சி வாட்ச்மேன் இல்லாத ஸ்கூல் போடாது. வாட்ச்மேன் இருந்தால் மட்டும் என்ன பண்ணிட போறான்? மட்டும் என்ன போடான்? மீறி பண்ணணும்னா எத்தனை வாட்ச்மேன் இருந்தாலும் பண்ண முடியும். வாட்ச்மேன் இல்லை போடுது. நேரம் உள்ள போயிருக்கான்,
உள்ள போயிட்டு எந்த கிளாஸ்ல பண்ணதுன்னு பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிளாஸ் பண்ணும்போது நடக்கும். இது நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி சில மாதங்களுக்கு. தயவு செய்து கொலை கொலை யாரும் செய்யக்கூடாது. கொலை செய்வதற்கு நாம் உடந்தையாகவும் இருக்கக்கூடாது. கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தாலும் கொலை செய்வதற்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்யணும், அது கொலைக்கு உண்டான ஈக்குவலான குற்றமாகத்தான் அரசியல் சட்டம் கருதுது இல்லையா? இதைத்தான் நாம சொல்றோம், இதை அப்படி இப்படி அப்ளை பண்ணுங்க. அப்ப மனிதனை கொலை செய்வது தான் கொலையின் கிடையாது. ஒரு சாதாரண உடம்புகளை நாம கொலை செய்யறோம். சாப்பாட்டுக்காக மற்ற உயிரினங்களை நாம கொலை செய்து சாப்பிட்றோம். என்னடா டாக்டர் இதை பத்தி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அமைதியா அதை நீங்க உள்வாங்கினீங்கன்னா இதுல என்ன உண்மை கருத்து இருக்குன்னு சொல்றோம். அசைவம் சாப்பிடாதீங்க, சைவம் சாப்பிடுங்க அப்படி சொல்றதுக்கு ஒரு காரணமும் பல காரணங்கள்ல இந்த மாதிரி காரணங்களும் வந்து இப்போ நீங்க நினைக்கிறீங்க இந்த இறந்து போன உயிர்கள் அதாவது என்ன சொல்லுவோம், ஆறறிவு இல்லாத உயிரினங்கள். நான் ஆட்டை தானே கொலை பண்றேன், நான் மாட்டை தானே கொலை பண்றேன், நான் கோழியை தானே கொலை பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இதுவே கர்மாவாக மாறுகிறது. அவைகளும் உயிரினங்கள் தான். அவங்களும் கர்மிக் எனர்ஜியை வச்சு கொண்டு போறாங்க. அவங்களுக்கும் கர்மா இருக்குது. நமக்கு வாய் இருக்கு, அதுக்கு வாய் இல்லை, அவ்வளவுதான். ஒரு உயிரை கொலை பண்ண நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த உயிரையுமே. பிகாஸ் நாம அந்த உயிரை கிரியேட் பண்ணல. எந்த உயிரை நாம கிரியேட் பண்ணலையோ அந்த உயிரை கொலை செய்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நான் சிக்கன் சாப்பிட்றேன் சார், ஓகே ரைட். அந்த கோழியை கொலை பண்ணி தான் ஒருத்தர் கொடுக்குறாரு, அதை நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். அப்போ கொலை செய்வதற்கு நாம் உடந்தையாக இருக்கிறோம், கொலை செய்வதற்கு நம்ம ஆதரிக்கிறோம். அந்த கோழியை கொலை பண்ணி நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நீங்க நினைக்கிறீங்க நான் நல்லா வெரைட்டியாக சாப்பிட்றேன் சார், இது கர்மாவாக உங்களுக்கு லைஃப்ல சேருதுன்றது ஒரு விஷயம். நான் மீன் தான் சார் சாப்பிடுவேன், ரைட், ஓகே, அதுவும் ஒரு வகையான கொலை தானே. அந்த மீனையும் நீங்க சாப்பிட்றீங்க. ரெட் மீட் சாப்பிட்றீங்க, மற்ற உயிரினங்கள் சாப்பிட்றீங்க, கொலை பண்ணி சாப்பிட்றீங்க. அப்போ என்ன சொல்றாங்க சார், மனிதன் சாப்பிடுவதற்காக படைக்கப்பட்ட உயிரினங்கள் இவை, மனிதன் சாப்பிடுவதற்காக படைக்கப்பட்ட உயிரினங்கள் இவை, அதனால நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அப்படியே கிடையாது. நீங்க ஸ்பிரிச்சுவல் லால போட்டீங்கன்னா, ஆன்மீக லா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீக கான்ஸ்டியூஷன்ல, ஸ்பிரிச்சுவல் கான்ஸ்டியூஷன்ல அசைவம் சாப்பிடும். நீங்க அசைவம் சாப்பிட்டீங்கன்னா எதையெல்லாம் நீங்க கொண்டு சாப்பிட்றீங்களோ அது எல்லாம் டெஃபினட்டா அக்கார்டிங் டு கர்மா தியரி உங்களை ஏதாவது வகையில பழி வாங்குறது மைண்ட் வச்சு. மன்னிக்கும் தன்மை உள்ளவங்க மன்னிச்சிடுவாங்க, மன்னிக்காதவங்க மன்னிக்க மாட்டாங்க. இப்போ சாதாரணமா ஒரு மனிதனை என்ன சொல்றோம், இவன் மனிதனா மிருகமா, மிருகம் மாதிரி நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சில கமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, மனுஷனா மிருகமா, இவன் மனுஷன் மாதிரியே நடக்க மாட்டான், மிருகம் மாதிரி நடக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்ல வர பாயிண்ட்னு புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நான் மட்டும்தான் சொல்றேன், வேற யாரும் சொல்றது இல்லை. அதனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சில டைம்ல பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்கும், சில புழுகிற மாதிரி இருக்கும். சார் அண்டை புழுகு ஆகாசத்துல பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் புழுகு இல்லை, எல்லாமே ஃபேக்ட், உண்மை. தெரியாத உண்மைகள், அறியப்படாத உண்மைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள். அப்போ மனிதன் ரொம்ப ஹைடெக்ல இறைவனுக்கு ஈக்குவலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்ப மனிதனே மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா, மிருகம் மாதிரி நடந்துக்கிறான் என்ற மிருகங்கள் எப்படி மன்னிக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? பக்குவப்பட்ட, எல்லாத்தையும் தெரிந்து கொண்ட மனிதர்களே மன்னிப்பதில்லை, பழி வாங்குறான், கொலை பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, கொலை செய்யப்பட்ட மிருகங்கள், அந்த மிருகங்களை நீங்க சாப்பிடுறீங்க. அப்போ என்ன கொண்டு இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிற தாட் ஃபார்ம் அது அடுத்த பிறவியில உங்களை பழிவாங்க நினைக்குமா அல்லது உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கும். அதனாலதான் அசைவ உணவு வேண்டான்னு சொல்லு. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்ப சைவம் கூட அது ஒரு உயிர் தானே சார், அந்த உயிரை நீங்களாம் சாப்பிட்றீங்க, நியாயமா? அது மட்டும் நியாயமா? எங்க பக்கம் ஏன் பேசுங்க? அசைவப்பிரியர்கள் ஒரு குரூப்பா கேட்பாங்க. நல்லா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு பழத்தை கட் பண்றீங்க, அல்லது ஒரு நெல் பயிரை அறுவடை பண்றீங்க, கோதுமை பயிரை அறுவடை பண்றீங்க, இல்ல ஒரு காய்கறியை அறுவடை பண்றீங்க, எதுவும் உங்களை அப்போஸ் பண்ணாது, உங்களை பார்த்து ஓடாது, உங்களை எதிர்க்காது, தப்பிக்க பார்க்காது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பழத்தை பறிக்கிறீங்க, அது உங்களை பார்த்து ஓடாது, என்னை பறிக்காதுன்னு ஓடாது. ஒரு காய்கறியை பறிக்கிறீங்க, அது உங்களை பார்த்து எங்கேயும் ஓடாது, எஸ்கேப் ஆக பார்க்காது, டென்ஷன் ஆகாது, எமோஷன் ஆகாது.
நெற்பயிரை அறுக்குறீங்க, அல்ல கோதுமை பயிரை அறுக்குறீங்க, ஏதோ ஒரு பயிரை அறுக்குறீங்க, அது உங்களை பார்த்து எங்கேயும் ஓடாது, அது அலோவ் பண்ணுது, உங்களை அலோவ் பண்ணுது. ஓகே ரைட், எடுத்துக்கோ அப்படி அலோவ் பண்ணுது. ஸோ இறைவனால் உங்களுக்காக படைக்கப்பட்ட அந்த தாவர ஜங்கமம் சொல்லுவோம், தாமர வகைகள் உங்களை அப்போஸ் பண்ணாது, இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட. இப்ப அதே நீங்க ஒரு மீனை பிடிக்கிறீங்கன்னா மீன் உங்க கையில ஆஹாஹா என்னை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கா, இல்ல உங்களுக்கு எஸ்கேப் ஆகி போகணும். பாருங்க, எஸ்கேப் ஆகும். ஒரு ஆட்டை பிடிக்கிறீங்க, வெட்டுறீங்க, அந்த ஆடு உங்ககிட்ட எஸ்கேப் ஆக பார்க்குமா, இல்ல ஆமா என்னை வெட்டிக்கோன்னு நிக்குமா? நீங்க பிடிச்சிதான் வெட்டுறீங்க, விட்டா ஓடிடும், அது எஸ்கேப் ஆக பார்க்குது. ஒரு கோழியை பிடிக்கிறீங்க, அந்த கோழியை கட் பண்றீங்க, அந்த கட் பண்ணும்போது அது ஆமா சந்தோஷமா வச்சுக்கொண்டு தலையை உங்ககிட்ட காட்டுதா, இல்ல எஸ்கேப் ஆக பார்க்குது, எஸ்கேப் ஆக பார்க்கும். அப்ப அதோட விருப்பம் என்ன? அது உங்களுக்கு இரையாக வர அதுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு இரையாக வர அந்த கோழிக்கோ ஆட்டுக்கோ விருப்பம் இல்லை, அந்த மாட்டுக்கோ விருப்பம் இல்லை, உங்ககிட்ட எஸ்கேப் ஆக பாரு. ஆனா இங்க பிடிச்சி கட் பண்ணி அதை வெட்டுறீங்க. வெட்டும் போது என்ன நடக்கும்? வெட்டும் போது என்ன நடக்கும்? அந்த பயம் இருக்கும், அந்த பய உணர்ச்சி வரும், பயம் இருக்கும், டென்ஷன் ஆகும், எமோஷன் ஆகும், எஸ்கேப் ஆக முடியலையே அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே அப்படியே ரெக்கார்ட் ஆகும். இது எல்லாமே இறந்துட்டாலும் கூட அந்த செல்லுல இந்த பயம், பீதி, திகில் ரெக்கார்ட் ஆகும். அது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இப்போ இதை நம்ம கொண்டு குக் பண்ணி சாப்பிட்றோம். சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பிடுகின்ற அந்த மாமிசத்தின் மூலமாக இந்த உணர்ச்சிகள் இன்விசிபிளா உங்க ஆத்மாவில், உங்களுடைய ஆறாவில் ரெக்கார்ட் ஆகும், கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும். இந்த ரெக்கார்டு என்ன ஆகும்? அப்படியே ஜிஎன்ஏவா மாறி ஆர்என்ஏவா மாறி இதே மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில உண்டாக்கும். பயப்படுற மாதிரி, பீதி அடைகிற மாதிரி, டென்ஷன் ஆகிற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி. நீங்க கட் பண்ணும் பொழுது அந்த கோழி என்ன உணர்வை அனுபவித்ததோ, அதை வெட்டும் பொழுது அந்த ஆடு என்ன உணர்வை அனுபவித்ததோ, நீங்க ஆடோ மாடோ என்னமெல்லாம் வெரைட்டி சாப்பிட்றாங்க, எனக்கு தெரியல, நான் சைவம்னால எனக்கு அதை பத்தி தெரியல, எதுனாலும் சாப்பிட்றாங்க. இன்னும் கிண்டலா சொல்லுவாங்க, சார் நான் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஓடுறதுல ரயிலை தவிர, பறக்கிறதுல ஃப்ளைட்டை தவிர எல்லாருமே சாப்பிட்றீங்கன்னு ஒருத்தர் சொன்னார். ஒரு தடவை கேஷுவலாக ஒரு பேசும்போது என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், சார் நான் ஓடுறதுல ரயிலை ஒன்று விட்டுடுவேன், மற்ற எல்லாமே சாப்பிடுவேன். நான் பறக்கிறதுல ஃப்ளைட்டை ஒன்று விட்டுடுவேன், மற்ற எல்லாமே சாப்பிடுவேன் டாக்டர்ன்றாரு. அவர் சொல்றது ஒரு நையாண்டியா சொல்றாரு, பட் உண்மையை சொல்றாரு. ஓடுறதுல ரயிலை மட்டும் சாப்பிடுமா, விட்டுருந்தா அதையும் சாப்பிட்டாரு போடுங்க, சாப்பிட முடியல. ஃப்ளைட்டை தவிர மற்ற பறக்கிறது எல்லாமே சாப்பிடுவேன். ரைட், ஓகே, அவருக்கு தெரிஞ்சது. விட்டுறா அவரும் ஃப்ளைட்டை சாப்பிடுவார், சாப்பிட முடியல. ரைட், ஓகே. இப்போ இந்த உயிர்களை கொலை பண்ணும் பொழுது அதனுடைய உணவுகள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கு, ஆர்டிகிள்ஸ் நிறைய இருக்கு, பார்க்கலாம், நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதை சாப்பிடும் பொழுது அது எங்கே போகும்? நீங்க என்னதான் குக் பண்ணி சாப்பிட்டாலும் கூட அந்த உணவுகள் அப்படியே உங்க சாப்பாட்டு வழியா போகும், அது அப்படியே பாடியில் ரெக்கார்ட் ஆகும். இதுக்குண்டான அந்த பிரதிபலன் எஃபெக்ட் கண்டிப்பா கொடுக்கும். இது இந்த ஜென்மத்திலையும் கொடுக்கலாம், அடுத்த ஜென்மத்திலையும் கொடுக்கலாம். உங்க ஆகாஷிக் ரெக்கார்டையும் ரெக்கார்ட் ஆகும், உங்களுடைய அந்த 7 சரீரங்கள் 7 பாடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாடிலையும் இது ரெக்கார்ட் ஆகும். இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இதை கொண்டு கொடுக்கும். யாரெல்லாம் பயந்து பயந்து வாழ்றாங்களோ, யாரெல்லாம் மிரட்டி மிரட்டி கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ, இவங்கெல்லாம் திருப்பும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக பொறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குரு அடிக்கடி சொல்லுவார். அடிக்கடி திரும்ப திரும்ப எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மந்த்லி மீட்டிங்ல ஒரு மீட்டிங்கும் இதை மென்ஷன் பண்ணாம அவர் மீட்டிங்கை முடிக்க மாட்டார், கிளாஸை முடிக்க மாட்டார். யாரெல்லாம் அடுத்தவங்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறோமோ நாம பயப்படுகின்ற சூழ்நிலை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பான். யாரையெல்லாம் மிரட்டி 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 நம்ம கண்ட்ரோல், நம்மளை பத்தி பேசினாலே, நம்மளை பத்தி நினைச்சாலே அந்த பயம் இருக்கும், திகில் இருக்கும், ஐயோ அப்படின்னு. ஆனா இவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம அந்த கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். நம்ம பெருசொன்னா அந்த பயம் இருக்கு பாத்தியா, நம்போன்னு பார்த்தா அந்த மரியாதை இருக்கு பாத்தியா, நம்போன்னு பார்த்தா அந்த பய பக்தி இருக்கு பாத்தியா. அப்படி நம்ம யாரையும் பயத்துல வைக்கக்கூடாது, நாம எல்லாரையும் அன்புல வைக்கணும், மரியாதையில வைக்கணும். நம்ம மேல நம்ம பார்த்தா நம்ம மேல அன்பு வரணும்.
நம்ம மேல ஒரு மரியாதை வரணும், நம்ம கிட்ட பயம் வரக்கூடாது. அந்த பயம் வந்து நம்ம உடம்புல இருந்து அது பெரிய நோய்களை உருவாக்கும். இப்ப நான்வெஜ் சாப்பிடும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அந்த பயங்கள் எல்லாமே, அது நீங்க எந்த வகையான அசைவ உணவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்க உடம்புல அது டிஎன்ஏ ரெக்கார்ட் ஆகி அது பூமராங்காக வெளிவரும் ஒரு நேரம். அது யாரும் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு புரிஞ்சுக்கும். அதுவும் ஒரு வகையான கொலை தான். இந்த கொலைக்கு உண்டான பனிஷ்மெண்ட் நமக்கு கண்டிப்பா உண்டு. நீங்க வந்து கொலை கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதையெல்லாம் நீங்க பின்னாடி வந்து ரெவ்யூ பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கே சாதாரணமான விஷயங்கள் புரியும். கிளியர் வாய்ஸ்ல பார்க்கும்போது இதை விட ரொம்ப தெளிவா நமக்கு புரியும். ஓ, டைம் ஆச்சு, ஓ 6:10 ஆச்சு. ஸோ அதனால வந்து இதோட இன்னைக்கு முடிச்சுக்குவோம். அசைவ உணவு சாப்பிடாதீங்க. அசைவ உணவு உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்துகளை, ஆக்சிடென்ட்களை கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது விஷயம் வந்து கொஞ்சம் ரொம்ப புதுமையாக ஆச்சரியமான விஷயமாக இருக்கு. பட் இதுதான் உண்மை. நாம செய்கின்ற எல்லா விஷயங்களுமே சாதாரண மனிதன் வந்து மன்னிக்க முடியல அப்படின்னும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதனை விட கொடுமையானவை விலங்குகள். அவங்களுக்கு அந்த ஈவிரக்கம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றோம். அவங்க ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து அந்த பழி வாங்குவாங்க. யாரெல்லாம் பழி வாங்குறாங்களோ, எந்த மிருகங்கள். ஆமா, அதாவது வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்ப மனிதர்கள் எல்லாம் இறந்துடுறாங்க சார். இறந்த பிறகு அவங்க வந்து ஆவியர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப உடங்கள்லாம் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. உடங்குகளும் பேசிக்குவாங்க. இந்த பூமியில மட்டும்தான் வந்து வாயால பேச முடியாது. பட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்பவும் கூட விலங்குகள் வந்து அந்த கம்யூனிகேட் பண்ணிக்கும். அது அந்த அந்த பாஷை நமக்கு தெரியாது. சித்தர்கள், மகான்கள், யோகிகள்லாம் அவங்க கூட பேசுவாங்க. எப்படி வந்து ஒரு மனிதன் கிட்ட மனிதன் பேசுறாங்களோ அதே மாதிரி எல்லா விஷயங்கள்கிட்டையும் பேச முடியும். எல்லா விஷயங்களும் ஒரு வகையில இது பைத்தியக்காரத்தனம் மாதிரி இருக்கும். பட் பைத்தியக்காரத்தனம் இல்லை, உண்மைதான். உண்மைதான். எல்லா உடன்கிட்டையும் பேச முடியும், எல்லா தாவரங்கள்கிட்டையும் பேச முடியும், எல்லா மரங்கள்கிட்டையும் பேச முடியும், எல்லா மூலிகைகிட்டையும் பேச முடியும். சித்தர்கள் வந்து எந்த மூலிகை கிட்ட மருத்துவத்துக்காக பறிச்சா கூட அந்த மூலிகை கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவங்க ஓகே சொன்ன பிறகுதான் பறிக்கணும்னு சொல்லுவோம். அதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு. போனோம், டப்புன்னு பறிச்சோம், எடுத்தோன்றது அது சாதாரண மக்கள் இருக்கு. பட் சில முக்கியமான விஷயங்களுக்காக மூலிகைகளை பறிக்கிறோம் போது எல்லா நாளையும் குறிப்பிட்ட டைம்ல தான் மூலிகைகள், எல்லா நாளையும் எல்லா டைம்லையும் போய் எடுக்கக்கூடாது. சில குறிப்பிட்ட நாள்கள்ல, சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்ல, சில குறிப்பிட்ட திதிகள்ல அந்த மூலிகைகளுக்கு பூஜை பண்ணி, அந்த மூலிகை கிட்ட ப்ரே பண்ணி, அந்த மூலிகை கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. சில சிக்னல் இருக்கு, பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த பர்மிஷன் கொடுத்த பிறகுதான் சில விஷயங்கள் பண்ணிட்டு அப்புறம் அந்த மூலிகை எடுக்கணும். அப்பதான் மூலிகை சாப நிவர்த்தின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, மூலிகை சாப நிவர்த்தி அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒரு மூலிகையை, ஒரு நோய் தீர்வதற்காக ஒரு மூலிகையை நாம பயன்படுத்தும் பொழுது கூட அந்த மூலிகையிடம் மன்னிப்பு கேட்டு அந்த சாபத்தை நிவர்த்தி செய்து அந்த மூலிகையை பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நோய் முழுமையாக குணமாகும். அந்த மூலிகையினால சாபம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த சாபத்தை நம்ம அவாய்ட் பண்ணாதான் குணமாகும் அப்படின்னு தெளிவா எழுதிட்டு போயிருக்காங்க. மூலிகை சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான மருந்துகள்லாம் தயார் பண்ணும்போது மூலிகை சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ப்ரொசீஜர், புரோட்டோகால் கொடுப்பாங்க. இந்த முறைப்படி ப்ரொசீஜர் தாங்க. இப்ப வீடுகளுக்கெல்லாம் கூட இப்ப மரம் எல்லாம் அறுக்குறாங்க, மரங்கள்லாம் கட் பண்ணி கொண்டு வராங்க. பட் இப்போ வந்து கமர்ஷியல் ஆகி போச்சு. எங்கேயோ மரம் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல வெட்டுறான், எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறான், எங்கேயோ இடத்துல அதை வாங்கி கட்டுறோம், பிரசம் பண்றாங்க. ரைட், ஓகே. நீங்க உங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண அந்த மர பொருள்கள்னால உங்களுக்கு சில நெகட்டிவ் பாசிட்டிவ் வருதுன்னு நிறைய பேர் தெரியாது. பாசிட்டிவ் கம்மியா வரும், நெகட்டிவ் நிறைய வரும். நீங்க வீட்டுக்கு போடுகின்ற அந்த வாசக்கால், கதவு, மற்ற பொருள்கள்லாம் நீங்க வுட்டு வாங்குறீங்க இல்லையா? அந்த வுட்டு நீங்க வாங்கினா பர்மா டீக்குன்றீங்க, மலேசியன் டீக்குன்றீங்க, இந்த தேக்கு வாங்குறேன், அது வாங்கணும். ஸோ அதுலயும் சில நெகட்டிவ் எனர்ஜிஸ், சில கர்சஸ் எல்லாம் வருது. அந்த மரத்தை வெட்டும் பொழுது அந்த மரம் ஃபீல் பண்ணும். அந்த மரத்தை வெட்டும் பொழுது அந்த மரம் ஃபீல் பண்ணும், அது வருத்தப்படும். சில மரங்கள் சாபம் கொடுக்கும், சில மரங்கள் வருத்தப்படும். சாபம் கொடுக்கிற மரங்கள் கம்மி. ஏன்னா மனிதனை விட இந்த மாதிரி உயிரினங்களுக்கு கொஞ்சம் சில டைம்ல அந்த அன்பு, பரிவு இதெல்லாமே இருக்கு. பெரும்பாலும் தாவரங்கள், மூலிகைகள், மரங்கள் பொறுத்த வரைக்கும் வருத்தப்படும். அந்த வருத்தப்படுகின்றதே நமக்கு சாபங்களாக மாறும். அதனால தான் பழைய ட்ரெடிஷ்னல் முறைகள்லாம் என்ன சொல்லுவாங்க, அப்பெல்லாம் வந்து ஒரு மரத்தை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு மரமோ 2 மரமோ அதை நட்டுடுவாங்க. நட்டு விடுவாங்க. நட்டுட்டு 2 மரத்தை 1:2, 1:2
அந்த ரேஷியோல வளர்த்துருவாங்க. அதை வளர்த்துட்டு அப்புறம் இந்த மரத்துக்கிட்ட ஒரு பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கணும். அது அந்த பழைய டென்ஷன்ல இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தது. கிரேவ் வயசுல பார்க்கும்போது அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆச்சாரின்னு சொல்லுவாங்க, அந்த உட்டு வேலையை பண்ற மர ஆச்சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் அவர் முன்னின்று பண்ணுவாரு. அப்ப அந்த பூஜையெல்லாம் போட்டு அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து கும்பிடுவாங்க. அதுல என்ன ஒரு இது வரும்னா, மரமே நாங்க வந்து எங்களுடைய வாழிடத்துக்காக, நாங்க வாழ்ற வீட்டுக்காக உங்களுடைய எல்லாம் வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம், உங்க மரத்தை வெட்ட போறோம், தயவு செய்து நீங்க இல்லாம என்னால வீடு கட்ட முடியாது, அதனால தயவு செய்து நீங்கள்லாம் என்னை மன்னிச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்க, நாங்களும் எங்க குடும்பம் வாழையடி வாழையாக வாழணும், அந்த மாதிரி வாழையடி வாழையாக வாழறதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. சில மந்திரங்கள் இருக்கு, மந்திரங்கள் உட்பொருள் இது. நீங்க மந்திரங்களையும் சொல்லலாம், மந்திர மீனிங்கும் சொல்லலாம். வாழையடி வாழையாக நாங்க வாழணும், அதுக்கு நல்லபடியா நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு ஒரு சில சிக்னல் வரும். அது வந்த பிறகுதான் அந்த பாலை தடவி பால் தடவுவாங்க. சுத்தமா அந்த பசும்பாலை தடவி அதுக்கு மேலதான் அந்த அப்பெல்லாம் ரம்பம் தான், மெஷின் கிடையாது, ரம்பம் வச்சு அறுக்க ஆரம்பிக்கும். இந்த பூஜையெல்லாம் பண்ணி அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி மன்னிப்பு குடும்பத்துல எல்லாருமே வருவாங்க, அந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட எல்லாருமே வருவாங்க. வந்து கேட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அது ஒரு சிக்னல் கொடுக்கும். சரி, ஓகே, ரைட், என்ன கட் பண்ணிக்கங்கன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் கொடுத்த பிறகு அந்த மரத்தை அந்த இடத்துல பால் தடவுவாங்க. அந்த பாலை தடவி எங்க பால் தடவும் அங்கேதான் முதல்ல அந்த ரம்மம் போட்டு. ஸோ அந்த மரத்தை வந்து ஆசீர்வாதமாக வரும். அந்த மரம் வந்து பயன்படுத்துங்க, ஓகே ரைட் கேரியான் அப்படி சொல்லிட்டு அந்த மரத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடுகள் எப்பயுமே ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்காது. ஃபயர் ஆக்சிடென்ட் எப்பவுமே நடக்காது. அந்த வீட்டில் வசிக்கிறவங்க தலைமுறைக்கும் ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், எனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைச்சிது, நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிது, நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், எனக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தது. இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வரவங்க பாசிட்டிவா வருவாங்க. இந்த நெகட்டிவான விஷயங்கள் வர்றதுக்கு உண்டான காரணங்கள்ல அவங்க பயன்படுத்துற உட்டும் ஒரு காரணம். அது இந்திய பாரம்பரியத்துல, தமிழ் பாரம்பரியத்துல இந்த மரத்தை வழிபாடு செய்வாங்க, மரத்தை தெய்வமாக வணங்குவாங்க. இப்ப இதை எப்படி வணங்குறாங்க? இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, கோயில்ல போயிட்டு அந்த ஸ்தல விருட்சம்னு இருக்கும் பாத்தீங்கன்னா, தலை விருட்சத்துக்கு பொட்டு வைப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க, சில பேர் துணியை வேற கட்டி விட்டுருவாங்க, அதுக்கு ட்ரெஸ் இல்லாத மாதிரி நினைச்சிட்டு ட்ரெஸ்ஸை வேற கட்டி விட்டு அதுக்கு பொங்கல் வைப்பாங்க, பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க கோயில்கள்ல, எல்லா கோயில்லையும் இந்து கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்தல விருட்சம்ன்ற மரம் வந்து சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பூஜை புனஸ்காரம், குங்குமம், சந்தனம் எல்லாம் வைப்பாங்க. சில அம்மன் கோயில்கள் இருக்கிறதுக்கு துணியை வேற கட்டி விடுப்பாங்க. பரவாயில்ல, ஒரு ஒரு தெய்வ வழிபாடு, அதை வந்து தெய்வமா நினைக்கிறாங்க. அது தெய்வம் தான். அந்த ஆசீர்வாதத்தோட கட்டப்பட்ட வீடுகள் வந்து இப்போ ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள் இப்படிதான் பண்ணுவாங்க. பட் இப்ப வந்து அப்படி இல்லை, எங்கேயோ கட் பண்றாங்க, எங்கேயோ போடுறாங்க. மறைமுகமாக நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கு இவையும் காரணமாக இருக்கின்றன விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கொலை செய்வது, மனுஷனை கொலை செஞ்சா மட்டுமே கிடையாது, உடங்களை கொலை பண்றோம், அதுவும் குற்றம் தான், அதுவும் கொலை தான். அரசாங்கம் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காது. மனுஷனை கொலை பண்ணா மட்டும்தான் மனுஷன் கொலை செய்யப்பட்டு விட்டான்னு சொல்லிட்டு எல்லா அரசாங்கங்களும் தண்டனை கொடுக்குறாங்க, மரண தண்டனை வரைக்கும் கொண்டு போறாங்க. ஓகே, நம்ம உடல்களை கொலை செய்தாலும் அந்த உயிர்களும் இறந்த பிறகு ஆவிகளாக மாறுகின்றன. அதுவும் பேசும், கம்யூனிகேட் பண்ண முடியும். எப்படி மரங்கள் பேசுகின்றனவோ, எப்படி மற்ற உயிர்கள்லாம் பேசுகின்றனோ, அதே மாதிரி உயிரில்லா விஷயங்கள் இதுங்கெல்லாம் வந்து உயிர் இறந்த பிறகு டெட் பாடி நம்ம நினைக்கிறோமோ, வாழ்கின்ற எல்லா உடங்குகளும் ஆவி உலகத்தில் அவங்களும் மறுபிறவி எடுக்கிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவங்களுக்கும் மறுபிறவி போகும், அடுத்தடுத்த பிறவிகள் வருவாங்க. அந்த பிறவிகள் இருக்க வரைக்கும் அவங்களும் ஆவிகளுக்கு ஒரு பிரிவுல இருக்காங்க, ஒரு செக்மெண்ட்ல இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு கூட்டா சேர்ந்து பேச முடியாது, அவங்களுக்கு பேச்சு திறமை கிடையாது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதுங்க. இந்த வேர்ல்டு தான் அவங்க பேசாது, அந்த மைண்ட் லெவல்ல தாட்கள்ல அவங்க பேசிக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்து மனிதனை எப்படி மன்னிக்காத பழி வாங்குறானோ, கொலை பண்றானோ, அதே மாதிரி இவங்களும் என்னை இவன் சாப்பிட்டான், என்னை இப்படி கொலை பண்ணான், என்னை இப்படி பண்ணான், நான் எஸ்கேப் ஆகி ஓடி வந்தாலும் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு குரூப்பா கம்யூனிகேட் பண்ணி அவங்க ஒரு விபத்தை உருவாக்கி இறக்க வைக்கிறாங்க. அந்த விபத்துகளுக்கு பின்னாடி உங்களால் பாதிக்கப்பட்ட வழங்குகளும் இருக்கின்றன என்ற உண்மையை மூடநம்பிக்கைன்னு இல்லாம புரூவ் செய்யப்பட்ட அறிவியல் உண்மையை சொல்ல முடியாது. ஆனா கிளேர் வாயிண்டா பார்க்கும் பொழுது இதெல்லாம் உண்மை. கிளேர் வாயிண்டா பார்க்கும்போது ஆன்மீக ரீதியில் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள், இவைகள் உங்களை பாதிக்கும்ன்ற விஷயத்தை நீங்க வந்து இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து ஒரு டேக் ஓவரா எடுத்துக்கோங்க. ஸோ அசைவ உணவுகள் சாப்பிட்றதும்
கொலைகளுக்கு காரணமாக இருக்கின்றன, விபத்துகளுக்கு காரணமாக இருக்கின்றன. அதாவது இப்போ இறக்குறோம், சில குழந்தைகள்லாம் இறந்துருவாங்க. 2 வயசுல இறப்பாங்க, 3 வயசுல இறப்பாங்க, அல்லது பேச்சு வரத்துக்கு முன்னாடியே இறந்துருவாங்க. சிறு குழந்தையா இருக்கும்போதே இறப்பாங்க, பிறந்து 1 நாள் 2 நாள் 1 வீக்ல எல்லாம் இறப்பாங்க. இவங்க எல்லாம் ஆவிகளத்துல எப்படி இருக்காங்கன்னா, இங்க அவங்களுக்கு பேச தெரியாது, ஆனா ஆவிகளத்துல அவங்க பேசுறாங்க. இங்க இந்த உலகத்துல வந்து அவங்க பேச தெரியாது, ஊமைகள்னு சொல்றோம், அவங்க அங்கே பேசுவாங்க. இங்கே ஊமைகள் வந்து அங்கே பேசுவாங்க. இங்க ஊனமாக இருக்கிறவர்கள் அங்க ஊனம் இல்லாம இருப்பாங்க. ஆவிகளத்துல வந்து ஊனமெல்லாம் கிடையாது, அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. இங்கே கண் தெரியாதவர்கள் அங்க கண்ணு தெரியும், இங்க பேச தெரியாதவர்கள் அங்க பேசுவாங்க. இங்கே என்னென்ன பிசிக்கலா என்ன சேலஞ்சா இருக்காங்களோ அதையெல்லாம் அவங்க அங்கே இருப்பாங்க. அதே மாதிரி இங்க வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லுகின்றவர்களையும் இந்த உலகத்தையும் பேசுறாங்க, அது நமக்கு தெரியல. பட் இறந்த பிறகு ஆவியுலகத்துல இருந்து அடுத்த பிறவி அவங்க ஏதாவது ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் பேசிக்கிறாங்க. இந்த ஆக்ஷன்ஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி மிருகங்களாக இருந்து நம்மளால பாதிக்கப்பட்டு மிருகங்களாக இருந்து நம்மை பழிவாங்குகின்ற மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்முடைய லைஃப்ல ஆக்சிடென்ட்டை கொண்டு வந்து நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. யாரு? மன்னிக்க தெரியாத மனிதர்களை எப்படி பழி வாங்குறாங்களோ அதே மாதிரி மன்னிக்க தெரியாத, மன்னிக்க முடியாத, அந்த மன்னிப்பை அங்கீகரிக்காத அந்த இறந்து போன உங்களால் பாதிக்கப்பட்ட மிருகங்களும் கூட உங்க லைஃப்ல ஆக்சிடென்ட்டை உருவாக்குகின்றன. வாழ்க்கையில எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல இறக்குறாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அகமதாபாத் ஆக்சிடென்ட்ல கூட பாருங்க, ஃப்ளைட் ஏறுது போகுது, ஒரு இடத்துல விழுது, விழுந்த இடம் வந்து ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விழுந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஃப்ளைட்டு போகுது, ஃப்ளைட்டில் போகிறவங்க அத்தனை பேர் ரைட்டு, ஏதோ 200+ ஏதோ போயிருக்காங்க, பட் கீழே விழுந்தவங்க அங்கேயும் இறந்துருக்காங்க. அப்போது இது வந்து குரூப் கர்மான்னு சொல்லுவோம், குரூப் கர்மா தான், எல்லாமே குரூப் கர்மா தான். அப்போ ஃப்ளைட்டில் போய் விழுந்து எங்கேயோ அதை பற்றி, ஃப்ளைட்டை பற்றி அவங்களுக்கு தெரியாது, யார் லேண்ட் ஆகுறாங்கன்னு தெரியாது, யார் போர்டு ஆகி போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க அப்போ ஹாஸ்டல் மேலே விழுந்து ஹாஸ்டல் சாப்பிட்டு இருந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்போ இவங்களும் அந்த டீம்ல சேர்ந்தவங்க தான். ஸோ ஃப்ளைட்டில் போனவங்க மட்டும் இல்லை, அதை விழுந்து அங்கே இறக்குறாங்க இல்லையா, ஸ்பாட்லாண்ட் மெடிக்கல் ஹாஸ்டலில் வந்து அந்த டாக்டர்ஸு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு மெஸ்ஸில் சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாருமே இறக்குறாங்க இல்லையா, அவங்களும் இது சம்மந்தப்பட்ட கூட்டுக்கர்மாவில் சம்மந்தப்பட்டவங்க. ஸோ மனிதர்கள் மட்டும் பழி வாங்குவதில்லை, விலங்குகளும் பழி வாங்குகின்றன. அசைவ உணவும் நீங்க என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ இவங்க எல்லாமே கவுண்ட் வச்சுக்கோங்க. நீங்க என்னென்னலாம் சாப்பிட்றீங்களோ இவங்க எல்லாமே உயிர்களாக இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஜென்மத்துல எல்லாமே ஒரு குரூப்பா சேர்ந்து, மன்னிக்கிற ஆவிகளை பத்தி நான் பேசல, மன்னிக்கிற ஆவிகள் இருக்காங்க, மன்னிக்காதவங்களும் இருக்காங்க. நான் மன்னிக்காத பத்தி தான் பேசுறேன். மன்னிக்கின்ற மனிதர்கள் இருக்காங்க, நம்ம அவங்கள பத்தி பேசல, மன்னிக்காத மனிதர்களை பத்தி தான் பேசுறோம். ஸோ மன்னிக்காத விலங்குகளும் கூட இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை வந்து உருவாக்குறாங்க, இது பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை இப்போ இந்த கிளாஸ் நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது, கிளியர் வாயன்ஸ்ல பார்த்தா தெரியும். அஸ்ட்ராலஜின்றது ஒரு ஹையர் சயின்ஸ், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அஸ்ட்ராலஜிக்கும் மேல சில உண்மைகளை புரிய வைக்கிறது தான் வந்து கிளியர் வாயன்ஸ். அந்த கிளியர் வாயன்ஸ்ல இந்த அஸ்ட்ராலஜிக்கும் தெரியாத விஷயங்கள், அஸ்ட்ராலஜிக்கும் புலப்படாத விஷயங்கள், அஸ்ட்ராலஜிக்கும் உணர முடியாத விஷயங்கள் தான் அதில் நம்ம தெரிஞ்சு. இன்னைக்கு இதோட போதும், டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, முடிச்சுப்போம். திரும்ப நாளை நாம சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கம். இன்றைக்கு நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க. முக்கியமா இந்த ஒரு மரணம், துர்மரணம், விபத்து இதெல்லாம் நடப்பதற்கு அடிப்படையான காரணம் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே செய்த பாவங்களின் அடிப்படையில் தான் நடக்கிறது. வாட் யூ சோ வாட் யூ ரீப். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். எனவே நம்முடைய செயலாலும் சொல்லாலும் மனதாலும் நல்லதை நினைத்து நல்லதை சொல்லி நல்லதை செய்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்கின்ற செய்தியோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். இறுதியாக பாடலோடு நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி. நன்றி.
நன்றிங்க ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.